ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ஸ்விம்மர்ல லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் கேர்ள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கண்டிப்பாக சின்ன வயசில் உனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ யோசிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் வெளியில் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, நான் மறுபடியும் உன்னோட ப்ரைவேட் செஃப்பாக வரணும் அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன இவ என்னதான் யோசிக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அடுத்த மெசேஜ் போடுறாங்க. நான் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன். நான் உன் கூட இருந்து பிரைவேட் செஃபா இருந்தா மட்டும்தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, நீ எனக்கு அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாயிட்டு இருக்கேன், நீ என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ரெசார்ட்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரெசார்ட்ல தான் இருக்காங்க. அதனால ஹீரோயின் ஹீரோ பாத்துடுறாங்க. அதனால ஹீரோயின் என்ன மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, உன் கண்ணு முன்னாடி ஒரு அழகான பியூட்டி இருக்குது பாரு அப்படின்னு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோயின் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வராங்க. பாரு உன்னை பாரு, நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன், ஆனா நீ ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து, எதுக்காக நீ என்கிட்ட பிரைவேட் செஃபா இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன சீட் பண்ணிட்ட அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா என்ன சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, வேற பொண்ணுங்களை பாக்குறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கும், அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் உனக்கு, யார் அது, எந்த பொண்ணை நீ பாப்ப அப்படி சொல்லி கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, பாத்தியா 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 உனக்கு கோவம் வருது, இப்போ உனக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் தேவைப்படுறாங்க, நீ போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் கேர்ளை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட இருக்கணும், என்ன மட்டும் தான் நீ எப்பவுமே பாத்துக்கிட்டு இருக்கணும், அதனால நீ என்ன பிரைவேட் செஃபா மாத்திடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படியே மெதுவா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஹீரோயின் விடுறதா இல்ல, கமான் கமான் என்ன பிரைவேட் செஃப் ஆக்கு ஆக்கு அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டே போறாங்க. இங்க சிங் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் வந்து நீ சைன் பண்ண குக்கிங் கிளாஸ்க்கு போகல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் மறுபடியும் ஹீரோவுக்கு பிரைவேட் செஃபா போக போறேன், அதனால நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன், நீ எனக்கு சைன் பண்ணியிருந்தல, அதனாலதான் நான் உன்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் சேர்த்து விட்ட ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னா நீ வேற எந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணு, நான் உனக்காக காசு கட்டுறேன், நான் உனக்காக படிக்க வைக்கிறேன், உன்னோட சாய்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம், நானே கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ செம்ம கோவத்துல இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு செகண்ட் ஹீரோ கால் பண்றாங்க. எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து வெளியில தான் இருக்கேன், இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ அங்க போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்ல ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க வரக்கூடிய செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யோசிப்பாங்க, இவனால மட்டும் இவ்வளோ அழகா எப்படி ஸ்விம் பண்ண முடியுது, என்னால மூச்சு விடவே முடியலையே, இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஃபாஸ்டா எப்படி இவனால முடியுது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மேலே எழுந்திருச்சு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உன்னால எப்படி இவ்வளோ ஸ்பீடா நீந்த முடியுது, நான் வந்து வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், உன்னோட ட்ரிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீ காம்படிஷன்ல பங்கேற்க போற, அதனால நான் கண்டிப்பா உனக்கு டிப்ஸ் சொல்லி கொடுப்பேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒவ்வொரு தடவையுமே ஸ்விம் பண்ணும்போது மூச்சு விடக்கூடாது, ஒவ்வொரு சிங்கிள் மூவுக்குமே நீ மூச்சு விட்ட அப்படின்னா உன்னோட எனர்ஜி மொத்தமா போயிடும், நிறைய தூரத்துக்கு உன்னால நீந்த முடியாது, மூச்சு எடுக்கணும் அப்படின்றதே உன்னோட கவனத்துல இருக்கும், அதனால நீ வந்து கொஞ்சம் உன்னோட மூச்சு பிடிக்கிற திறமை, அப்புறம் மூச்சு அடக்கி வைக்கிறது, இதெல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும், அப்படி பண்ணாலே போதும், உன்னால ஈஸியா ஜாலியா ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை செகண்ட் ஹீரோ கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் உனக்கு பிரைவேட் செஃப் ஆயிட்டாலாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஆமா ஹீரோயின் என்னோட பிரைவேட் செஃப் ஆயிட்டா, மறுபடியும் அவளே வந்து கேட்டா, அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நல்ல நல்ல இன்கிரீடியன்ஸா நான் அவளு உனக்கு சமைச்சு தர சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, என்ன இவன் பேசிட்டு போறான் அப்படின்னு. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் ஒவ்வொரு நியூட்ரிஷியன்ட்கா கால் பண்ணி கேட்டு எந்த மாதிரி ஸ்விம் பண்றவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கேட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் இவங்க பிரைவேட் செஃப் ஆயிட்டாங்கல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை நல்லா பாத்துக்கணும்ல, அதனாலதான். இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கி முழிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அலறிடுறாங்க. ஏன்னா அங்க நம்ம ஹீரோயின் படுத்திருக்காங்க. ஹீரோயின் அங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இங்க என்ன பண்றா, அதுவும் இந்த காலையில இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்பு எப்படி இருக்கு அதை சொல்லு, நீ நல்லா ஃபீல் பண்றியா இல்லனா எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நல்லாவும் இல்ல ஐயமாவும் இல்ல நடுத்தரம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, சரி ஓகே நீ என்ன
சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையுமே நான் தான் இனி உனக்கு ஷெட்யூல் கொடுப்பேன், அது மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு ஷெட்யூல்ல நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இதுல இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நீ சாப்பிடணும், இதுல இருக்க டைம் டேபிள தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இதுல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நீ சாப்பிடணும், அப்படியே நீ என்னைக்காவது வெளியில சாப்பிட்ட அப்படின்னா உடனே போட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிருக்கணும், அதுல இருக்கிறதுல எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறமா தான் நீ எதை சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பம்மிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை கழட்ட நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ வந்து ஹாட் வாட்டர்ல தான் குளிக்கணும், கோல்ட் வாட்டர்ல குளிக்க கூடாது, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில போ வெளியில போ வெளியில போன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே கத்தாத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா வெளியில வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சோஃபால தூங்குறாங்க. நம்ம ஹீரோயின் அலாரம் கொண்டு வந்து நம்ம ஹீரோட காதுல வச்சு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு எழும்புறாங்க. ஏண்டி என்ன இப்படி படாத பாடுபடுத்துற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, 20 நிமிஷத்துக்கு மேல நீ தூங்க கூடாது, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால இனி நீ தூங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோ தூங்கலாம் அப்படின்னு பெட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் படபடன்னு வந்து ஹீரோட ஷர்ட்டை கலத்துறாங்க. நம்ம ஹீரோ பயந்து போயிடுறாங்க. என்ன பண்ற நீ அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம மறுபடியும் ஹீரோட டி-ஷர்ட்டை கலத்த போறாங்க. நில்லு 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 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் விடுறதா இல்ல, டி-ஷர்ட்டை கலத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு என்னதான் நடக்குது, நீ என்ன லூசா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நீ கண்டிப்பா இந்த டி-ஷர்ட்டை போடவே கூடாது, நீ நைட்டு தூங்கும் போது இந்த மாதிரி காட்டன் பைஜாமா தான் போடணும், அதனால ஃபர்ஸ்ட் நீ இதை கலத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து விடுறதா இல்ல, இல்ல நீ கழத்தி ஆகணும், நீ இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி ஆகணும், இதை மாத்திட்டு தான் நீ தூங்கணும் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சு ட்ரெஸ்ஸை இழுத்து இழுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோ ஸ்விம்மிங் இப்ப பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்க்குள்ள வந்துட்டா ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ கோச்சை காமிக்கிறாங்க. கோச்சை செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ எதுக்காக என்ன டின்னருக்கு கூப்பிட்ட, என்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல வச்சு நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கோச் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து செகண்ட் ஹீரோ பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன், என்னோட தம்பி வந்து நல்லா ஸ்விம் பண்ணணும், அவன் காம்படிஷன்ல கலந்துக்க போறான்ல, அவன் நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோச் வந்து அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவனால ஸ்விம் பண்ணி சீக்கிரமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா செகண்ட் பிளேஸ்க்கு வர முடியும், அதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அவனுக்கு கோச்சிங் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, சரி ஓகே நீங்க அதையாவது பண்ணுங்க, அவன் நல்லா பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், என்னோட தம்பி வின் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோச் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான், உன்னோட தம்பி மட்டும் எனக்கு ஸ்பெஷல் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஓகே கோவப்படாதீங்க, நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்றாங்க. நிறைய ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த கோச்சோட தொண்டையில இருக்குல்ல, அதுல எலும்பு வந்து தள்ளி இருந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோட அக்கா வந்து அது ஆப்பிள் மாதிரி இருக்கு, எனக்கு அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு தொண்டையில இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கோச் சொல்றாங்க, இது என்னோட தொண்டை, இது ஒண்ணு ஆப்பிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா வந்து இல்ல இல்ல அது ஆப்பிள் தான், எனக்கு வேணும் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கோச் எல்லாருக்குமே ட்ரைனிங் ஷெட்யூல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ காமெடி சுமர் கேக்குறாங்க, உங்களோட தொண்டையில என்ன ஆச்சு கோச், நேத்தைக்கு நீங்க டேட்டிங் போனீங்க போல, டேட்டிங்ல ஏதோ நடந்துருச்சு போலயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் வந்து ஏய் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்மளுடைய செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பண்ணின வேலை தான். காமெடி ஸ்விம்மர் மொரட்டு ஸ்விம்மர் எல்லாருமே நம்மளோட கோச்சை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ இது பண்ணிருக்காங்க, யாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் வந்து ஒரு நாய் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ நாயா பெண்ணாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாரும். நம்ம கோச்சு கோவம் வந்துருது. ஏய் எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒழுங்கு மரியாதை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களோட பிளட் லெவல் எல்லாமே கரெக்டா நார்மலா இருக்கும். இதை கேட்டுட்டு ஓகே எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா உடம்புல அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆமா உன்னோட பிளட் லெவல் எல்லாமே நார்மலா வந்துட்டு, இன்னும் நீ சைக்காட்ரிஸ்ட் சொல்ற விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சுக்கிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க.
ஹீரோயின் சொல்றாங்க பாத்தியா இன்னும் நீ சரியாயிடுவ, சீக்கிரமே சரியாயிடுவ பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து டப்பால இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்க போறாங்க. அதுக்கு ஹீரோயின் அந்த ஜூஸை வாங்கிட்டு இதெல்லாம் உன்னால குடிக்க கூடாது, இதெல்லாம் நீ குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பனானா எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த பனானா உன்னோட ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு உனக்கு தெரியுமா, இதுல டெய்லி ஒண்ணு நீ கண்டிப்பா சாப்பிடணும், அதுவும் நானே உனக்கு தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே குடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து இல்ல இல்ல நான் என் கையால தான் தருவேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ வந்து அப்படின்னா நம்ம 2 பேரும் இப்ப விளையாடணும்னு நினைக்கிறையா, நான் இப்ப விளையாடுற மாதிரி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஈ அப்படின்ற மாதிரி ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க காமெடி ஸ்விம்மர் செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க. 2 பேருமே இதை பாக்குறாங்களா, இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ செம்ம கடுப்பு ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க உன்னோட ஹெல்த் சரியானதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோயின் தான், அவ தான் உன்னோட பிரைவேட் செஃப்பா இருந்து உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கா, நீ அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு என்னோட காம்படிஷன் பாக்குறதுக்காக நீ வருவதானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பாக்குறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க நீ நாளைக்கு காம்படிஷனுக்கு வந்த அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதனால ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட ஆமா நான் கண்டிப்பா வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரூமுக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இன்டர்நெட் ஃபுல்லாவே நம்ம ஹீரோவையும் வில்லியையும் சேர்த்து வச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா வில்லி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருப்பால, ஆஸ்திரேலியா நான் ஹீரோ கூட தான் இருந்தேன், அவங்க 2 பேரும் லவ் பண்றேன் அப்படின்னு ரிப்போர்ட்டர் கிட்ட போட சொல்லியிருப்பால, அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டா அவன். ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க உனக்கு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் அவ பண்றதா போட்டிருக்கா, இது என்ன நடக்குது அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அசிஸ்டன்ட் பாய் போய் திட்டுறாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீ தானே அவகிட்ட சொன்ன அப்படி சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அதனால இது எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும், என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அப்படியே வில்லியை காமிக்கிறாங்க. வில்லிக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாங்க. அப்ப வில்லி கால் அட்டன் பண்ணிட்டு சொல்றா டார்லிங் எப்படி இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இங்க என்ன நடக்குது, நீ எதுக்காக எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரிப்போர்ட்ல போட்டுட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஆஸ்திரேலியால அப்படி என்ன பண்ணோம் அப்படி சொல்லி கேக்குறாங்க. என்ன நீ இவ்ளோ கோவப்படுற, நான் உண்மையை தானே போட்டேன் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து எல்லாத்தையுமே நீ இப்ப ஸ்டாப் பண்ணணும், ஒழுங்கா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டயும் உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது நான் உனக்கு கொடுக்குற வார்னிங், அதனால நீ இது மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி வந்து இது எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னோட லைஃப்ல இருந்து என்ன மொத்தமா அழிச்சிட்டு நான் உன் லைஃப்ல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி சொல்றா இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கலாலும் கண்டிப்பா நீ ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாவது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ வில்லி வந்து மறுபடியும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் இப்ப ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான், அவன் முழுசா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அவனே வெளியில உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுவான், எங்களோட மேரேஜ் டேட்டையும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் மெதுவா வந்து வில்லி கிட்ட கேக்குறாங்க நிஜமாவே ஹீரோவும் நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன, உண்மையான நியூஸ் தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி வந்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா ஹீரோயினும் பார்த்திருப்பாங்க அப்படின்றது தெரியும்ல, அதனால ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க நான் ஆல்ரெடி அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல பார்த்துட்டேன், உனக்கும் வில்லிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி தானே போட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கேக்குறாங்க உனக்கு வில்லியை எப்படி பிடிச்சது, அவ அழகா இருக்கா அப்படின்றதுனாலயா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே பதில் சொல்றாங்க ஐ மிஸ் யூ ஹீரோயின் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க என்ன சத்தத்தையே காணும், உன்னோட ஹார்ட் பீட் நின்னுருச்சா இல்லைன்னா நீ தலை சுத்தி கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சும்மா இரு விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க நீ வந்து நாளைக்கு கண்டிப்பா செகண்ட் ஹீரோவை போயிட்டு சியர் அப் பண்ணணும், அவனுக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்து பத்திரமா போ சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் இப்ப எவ்வளவு தேடிட்டேன் தெரியுமா, நான் பார்த்து பத்திரமா தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் ஒன்ன சொல்லல, உன்னோட அழக சொன்னேன், உன்னோட அழக வேற யாருமே கண்டுபிடிச்சிட கூடாது, அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கமா வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே பாய் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. 2 பேருமே செம்ம வெக்கத்துல இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ காலையில முழிச்சு பாக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோவுக்கு கோகல்ஸ வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்திருப்பாங்க. பக்கத்துலயே ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருப்பாங்க. டு மை கோகல் மேன் அப்படின்னு இருக்கும். இத பார்த்துட்டு ஹீரோ சந்தோஷமாயிட்டாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ போட்டி நடக்கக்கூடிய இடத்தை காமிக்கிறாங்க. அங்க செகண்ட் ஹீரோட
அக்கா வராங்க. வந்து நேரா கோச் பக்கத்துல தான் உட்கார்றாங்க. கோச் கேக்குறாங்க, இவ்ளோ இடம் கிடக்குல, நீ வேற எங்கேயாவது போய் உட்கார வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நான் எதுக்காக போகணும், உனக்கு என்ன பிரச்சனை, நான் இங்கதான் இருப்பேன், நான் என்னோட தம்பியோட போட்டியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் செகண்ட் ஹீரோ போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து இந்த போட்டியை பார்க்கறதுக்காக போகல, அவங்க ஸ்விம்மிங் பூல்ல நீந்துறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பக்கம் போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே செகண்ட் ஹீரோட சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் அங்க இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நம்மளோட ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, செகண்ட் ஹீரோ சியர் அப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எங்க இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்றதுக்காக குதிக்கிறாங்க. அப்படி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த பெயின் வந்துடுது. தண்ணியில எதுவுமே தெரியல, அப்படியே தத்தளிக்கிறாங்க. யாருமே இங்க இல்ல அப்படின்றதுனால யாராலையுமே காப்பாற்ற முடியல. நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிற ஹைட்ல தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால மேல எழும்ப முடியல. ஏதோ ஒண்ணு தண்ணியில பிளாக் கலர்ல மறைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு வலி தாங்க முடியாம அப்படியே அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பிளாட் ஆயிடுறாங்க, மூச்சு விட முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது, எதுக்காக ஹீரோ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதனால ஹீரோ நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ரிப்ளையுமே வரல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்து போட்டியில வின் பண்ணிருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் வரல, தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல வந்தா நான் ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. செகண்ட் ஹீரோட அக்கா, கோச் எல்லாருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஜெயிச்சதை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ரிப்ளை பண்ணாதது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அதனால மெசேஜ்க்கு ரிப்ளை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹீரோ வின் பண்ணிட்டான், அவன் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கான் அப்படின்னு மெசேஜும் போடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அப்பா, அம்மா, அவங்களோட அசிஸ்டன்ட் வராங்க. 3 பேரும் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, காம்படிஷன் அந்த ஸ்டேஜ், அதை தாண்டி போகுது. நம்ம ஹீரோயின் அதை பாக்குறாங்க. ஆனா அங்க வந்து நம்ம ஹீரோ தான் ஆம்புலன்ஸ்ல போறது அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே செய்யாது. இப்ப செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, பூ கொடுக்குறாங்க, உன் கூட கொஞ்சம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு செகண்ட் ஹீரோ கூட போறாங்க. ஒரு நல்ல ரொமான்டிக்கான இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு, எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுது செகண்ட் ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்றது. செகண்ட் ஹீரோ இப்ப சொல்றாங்க, நீ அதுல போய் உட்காரு, நான் உனக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரசன்ட் தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சீக்கிரம் தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் உடனேயே அந்த பொக்கேய செகண்ட் ஹீரோ கையிலேயே கொடுத்துட்டு ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கடகடன்னு வெளியில வராங்க. அப்படி வரும்போது மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு வராங்க, இது ரொம்ப லேட், நான் ஃபர்ஸ்ட் விதியை நம்புனேன், நீயும் நானும் தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படி கிடையாது. நான் உனக்காக வரும்போது நான் உன்னை பார்க்கல, அங்க பார்த்தது இனியொரு ஆளை. நான் யார் கூட சேரணும் அப்படின்றது வந்து விதி உன் கூட தீர்மானிக்கல, இனியொரு ஆள் கூட தான் தீர்மானிச்சிருக்கு. என்னோட மனசு அவனை பார்த்தா தான் துடிக்குது, அவன்கிட்ட போகணும் தான் ஏங்குது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ மட்டும் தான் என்னோட மனசு தேடுது, அவனை மட்டும் தான் நான் நம்புறேன், அவன் மட்டும் தான் என் மனசுல இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க. அந்த பக்கம் செகண்ட் ஹீரோ வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப பிரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. காம்படிஷன் முடிஞ்சதுனால டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட கோச் வந்து பார்ட்டி கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மொரட்டு ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நேத்துக்கு நான் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணேன், அதனால கண்டிப்பா நான் 3வது பிளேஸ்க்குள்ளேயாவது வருவேன்னு நினைச்சேன். நான் ஸ்லோவா இருந்தா கூட அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸாவது வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, நீ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத, இன்னைக்கு நடக்கலன்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ வந்து தீருவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மொரட்டு சும்மர் சொல்றாங்க, அது என்னைக்கு அப்படின்றதான் தெரியல, அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காமெடி சும்மர் சொல்றாங்க, நீ மட்டும் என்ன, நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு உடனே தூங்க போன அப்படின்னா சரியா இருக்கும், ஆனா நீ நேரா வேலைக்குல போயிட்டு இருக்க, உன்னை யார் வேலைக்கு போக சொல்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கோச் வந்து ஷாக் ஆகி, என்ன நடக்குதா இங்க, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காமெடி சும்மர் வந்து, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நம்ம எல்லாரும் ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இங்க சீன் கட் பண்ணா இந்த மொரட்டு சும்மர் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் போயிட்டு ட்ரைன் பண்றாங்க.
இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா, இன்னைக்கு போட்டிக்கு வரதுக்கு முந்தின நாள் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மொரட்டு ஸ்விம்மர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ காசு கொடுத்தவங்க நிறைய பேர் அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மொரட்டு ஸ்விம்மரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்க அம்மாவால நிறைய சம்பாதிக்க முடியல. கண்டிப்பா இந்த மாசம் கடைசிக்குள்ளாடி நான் காசு தந்துடுறேன், என்னோட பையனுக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, என் பையனுக்கு தெரிஞ்சுனா ரொம்ப வருத்தப்படுவான், ப்ளீஸ் இங்க இருந்து போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மாவா அந்த பசங்க வந்து தள்ளி விட்டுடுறாங்க. மொரட்டு ஸ்விம்மர் அங்க வந்து பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட போறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் காசு தரதுக்கு வழி இல்ல, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் காசு தர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து மொரட்டு ஸ்விம்மரை தடுத்துக்கிட்டு, உனக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்கு, நீ இந்த மாதிரி சண்டைக்கு போக கூடாது, விடு விடு, கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ளாடி நாங்க காசு தந்துடுறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. நம்மளோட மொரட்டு ஸ்விம்மருக்கு இப்ப ரொம்ப கோவம் வருது. மொரட்டு ஸ்விம்மர் அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. பின்னாடியே மொரட்டு ஸ்விம்மரோட அம்மா போயிட்டு, நீ சாப்பாடாவது எடுத்துட்டு போ, நீ சாப்பிடாம போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. மொரட்டு ஸ்விம்மருக்கு என்னால ஃபேமிலியை ஒழுங்கா பார்க்க முடியலையே அப்படின்னா அவங்களுக்கே அவங்க மேல கோவமா இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். எப்படியாவது இந்த போட்டியில வின் பண்ணிடணும், அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸ்க்குள்ளேயாவது வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காம்படிஷன்ல தேர்ட் பிளேஸ்ல வந்தது நம்மளோட செகண்ட் ஹீரோ. இவங்க 3 பிளேஸ்லயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3லயுமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து முழிச்ச உடனே அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன தெரியுமா கேக்குறாங்க, அந்த மொரட்டு ஸ்விம்மர் எத்தனாவது பிளேஸ்ல வந்தான் காம்படிஷன்ல அப்படின்னு. உடனேயே அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் வந்துருது. நீ உன்னை பத்தி கவலைப்பட, எதுக்கு அவனை பத்தி இப்ப கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சொல்ல, அவன் எத்தனாவது பிளேஸ் வந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து 4th பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ சோகம் ஆயிடுறாங்க. அவன் நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணா, அப்புறம் எதுக்காக 4th பிளேஸ் வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ அடுத்தால பத்தி மட்டும் தான் கவலைப்படுற, உன்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிற, பாரு என்னோட ஹேரை உங்க அம்மா கட் பண்ணிட்டாங்க, உன்னை நான் ஒழுங்கா பாத்துக்கலையா, நீயே உன்னை பாத்துக்க மாட்டேங்கிற, அப்புறம் நான் சொல்றதை நீ எப்படி கேட்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா அப்பா டாக்டரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க, உன்னோட பிசிக்கல் கண்டிஷன் பத்தி கேட்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதனால அசிஸ்டன்ட் பாய வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கோவமா வந்துட்டு வெளியில கோட்டை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்றாங்க. யார் கால் பண்ணிருக்கிறது, நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டன் பண்ணோடனே சொல்றாங்க, எப்படி உனக்கு தெரிஞ்சது எனக்கு நீ தேவை அப்படின்னு, உடனே கால் பண்ணிட்டே, இது என்ன டெலிபதியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் உனக்கு எவ்வளவு கால் பண்ணிருக்கேன், அப்பவே நீ எடுத்திருப்பியே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாங்க, என்ன 25க்கு மேல காலா, ஐயோ சாரி நான் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நான் தான் அட்டன் பண்ண முடியல, அப்ப நீ வந்து கால் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்படி கால் பண்ணாம இருப்பேன், நான் உன்னை பத்தி ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ கால் அட்டன் பண்ணாததுனால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோ வந்து அப்படியா சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் உன்னை எல்லா இடமே தேடிட்டு இருக்கேன், உன்னோட ரூம்ல வரைக்கும் வந்து தேடிட்டேன், நீ காணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, நான் எங்க போக போறேன், அங்கதான் இருக்கேன், உன்னால பார்க்க முடியலையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தேடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, உன்னோட ஹார்ட்ல இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, ஏய் விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, சரி ஓகே ஓகே விடு விடு, நான் உன்னை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோட ரூம்ல இருந்த ஒரு டைரியை பாக்குறாங்க. அதோட மேல வந்து அந்த பிரேஸ்லெட் இருக்கும்ல, கப்பிள் பிரேஸ்லெட், அதுவும் இருக்கு. அந்த டைரியை இப்ப நம்ம ஹீரோயின் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, என்னோட லக்கியான பிரேஸ்லெட்டை நான் ஆல்மோஸ்ட் தொலைச்சிருந்திருப்பேன், அந்த பிரேஸ்லெட் எனக்கு எவ்வளவு லக்கு கொண்டு வந்திருக்கு தெரியுமா, நான் ஆஸ்திரேலியால ஹீரோயின் கூட இருக்கிறதுக்கே அந்த பிரேஸ்லெட் தான் காரணம், அந்த ஆஸ்திரேலியா நைட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அந்த நாள் அன்னைக்கு என்னோட ஹார்ட் பீட் வந்து எகிரிட்டு போச்சுது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, இந்த பிரேஸ்லெட் எப்பெல்லாம் என் கையில இருக்கோ அப்பெல்லாம் ஹீரோயினே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஐ லவ் யூ சோ மச் ஹீரோயின் அப்படின்னு எழுதியிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ என்னோட ரூமுக்கு யாருக்கு தெரியாம வந்து இந்த காகல்ஸை வச்சுட்டு போயிடல, நீ என்னை என்கரேஜ் பண்றதுக்காகவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, ஆமா நான் உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், ஏன்னா நீ வந்து ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் செகண்ட் ஹீரோவை என்கரேஜ் பண்ண போனேன்ல, அதனால உனக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் உனக்கு இதை கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம நீ மட்டும்
மட்டும் தான் என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்விம்மர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படியா, நேத்திக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அந்த கனவுல என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு அந்த கனவுல ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கம் வந்துடுது. அதுக்கப்புறமா ஹீரோவோட ரூம்ல இருந்து பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு முத்து மாதிரி போட்டுட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இது உன்னோட மெடல், நான் உனக்கு கொடுக்க போறது, ஏன்னா என் மனசை ஜெயிச்சது நீதானே, அதனாலதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க சொல்லி கையில பிரேஸ்லெட் போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முத்து மாதிரி இருக்குல்ல, இது என்னோட அப்பா எனக்கு கொடுத்தது, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான முத்து, அதனால நீ எப்பவுமே கையில போட்டுக்கணும், இது எனக்கு அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து, இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு பிரசன்ட் நீ எனக்கு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து, ஆமா நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ல, அதனாலதான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க கையை காமிக்கிறாங்க, பாத்தியா என்கிட்டயும் இதே மாதிரியே இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே கப்பல் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவுக்கு அவங்களோட டைரி ஞாபகம் வந்துருது. என்னோட டைரியை நீ ரீட் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து, ஓ ஓகே அப்படின்னு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆனாலும் நான் அதை ரீட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த டைரி ரீட் பண்ணதுனாலதான் நீ என்ன எவ்வளோ லவ் பண்ற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்காங்க, ஏன்னா ஆஸ்திரேலியால நடந்த விஷயங்களை பத்தியும் எழுதியிருப்பாங்கல்ல. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஆஸ்திரேலியால நைட் அன்னைக்கு உன்னோட ஹார்ட் பீட் எகிரிச்சாமே, எதனால எதனால அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ இன்டீசன்ட் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் உடனே யோசிக்காம ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் தான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்திருக்கணும், ஐ லவ் யூ ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அப்படி ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, செகண்ட் ஹீரோ வந்து ஃபைனலா நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கான்ல, அவன் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா இன்னைக்கு நல்லா பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவன் வந்து வின் பண்ணா கண்டிப்பா பார்ட்டி வைப்பேன்னு சொல்லிருந்தான், ஏதாவது பண்ணனானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலி என்னன்னா அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, அவ்வளோ ஃபாஸ்டாவா, நிஜமாவே உனக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்துட்டானா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, என்னமோ உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறியே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவன் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்க்குள்ள வந்துட்டா உன்கிட்ட வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சதா என்கிட்ட சொல்லியிருந்தான், ஆனா அவன் அவ்வளோ ஃபாஸ்டா வந்து உன்கிட்ட கேட்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட அங்கிளோட பையனும் நம்ம செகண்ட் ஹீரோ வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டுலாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனால கையை விட்டுடுறாங்க. அவங்க அங்கிள் வந்து பார்த்துட்டாங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு வந்ததை. ஆனா செகண்ட் ஹீரோ பார்க்கல. இப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உன்னோட போனை நீ எதுக்காக அட்டன் பண்ணவே இல்லை, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அங்கிளோட பையன் சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருந்துச்சு, அவங்க எமோஷனலா ரொம்ப டிராப் ஆகி இருந்தாங்க, செகண்ட் ஹீரோ தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்லாம் வர வச்சு பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, உன்னோட அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீ அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ நீ என் கூட வரியா, நான் உன்னை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறேன், ஏன்னா நிறைய நாள் ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அவங்க கூட போறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப கோச்சையும் ஹீரோவோட அப்பாவையும் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா கோச் கிட்ட சொல்றாங்க, நீ அவனுக்கு கோச்சா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான் அப்படின்னு. அதுக்கு நம்மளோட கோச் வந்து, அப்படின்னா அவனோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து ஹீரோட அப்பா சொல்றாங்க, அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கல அவனுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, அவன் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா, நீங்க தான் அவனுக்கு நிறைய பிரஷர் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரீம் எல்லாத்தையும் அவனோட ட்ரீம் மாதிரி அவனை நீங்க பிரஷர் கொடுத்து கொடுத்து வச்சுட்டு இருந்தீங்க, அதனாலதான் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அப்பாவுக்கு கோவம் வந்துருது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்களா. அப்ப கோச் வந்து ஹீரோட அப்பாவோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. ஹீரோட அப்பா வந்து ட்ரை பண்றாங்க அடிக்கிறதுக்காக, ஆனா அவங்களுக்கு கை எட்டவே இல்லை. இது பார்க்கவே செம்ம காமெடியா இருக்குது. ஹீரோட அப்பா வந்து கையை விடு விடுன்னு சொல்றாங்களா, ஆனா கோச் விடாததுனால அப்படியே கோச்ச ஒரு கடி கடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம கோச் வந்து அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோவை கார்ல
கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, செம்ம ஸ்பீட்ல கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ காரை நிறுத்தின உடனே இவ்ளோ ஸ்பீடா நீ ஓட்டுற, சாகடிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ ரொம்ப பயந்துட்டியா, ஆனா நான் வந்து சாகரத்தை பத்தி பயமே பட மாட்டேன், என்னோட லைஃப் வந்து இப்படியே போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிடுறாங்க. நீ என்கிட்ட திரும்பி வராம போயிருவோன்றதுதான் எனக்கு பயமா இருக்கு, பூமராங் வந்து எப்பவுமே திரும்பி வரணும், ஆனா நீ இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த, நிஜமாவே எனக்கு ஒரு நினைச்சா சந்தோஷமா இருக்கு, நான் உனக்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோ சிரிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கிறது தெரியுது, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சாரி கேக்குறாங்க, என்னால மொபைல் கால் அட்டன் பண்ண முடியாததுக்கு சாரிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், செகண்ட் ஹீரோ என்ன நல்லா பாத்துக்கிட்டா, உங்க ரெண்டு பேருக்குமே சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே சரியாயிரும், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ உள்ள யாரோ பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கு. யார் இந்த நேரத்துல பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க மொரட்ட ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்க தான் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ இவனா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி ஸ்விம்மர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, மொரட்ட ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டோட நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவால ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ண முடியாது, இவன் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு காசு கொடுக்கணும், ஆனா இவனுக்கு ஸ்விம்மிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால அவங்க அம்மா வந்து இவனை ஸ்விம்மிங்க்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் பார்ட் டைம் ஜாபுக்கு போறான். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு காசு கொடுக்குறான். நம்ம எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆனா அவனுக்கு ரெஸ்டே இல்ல. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் எப்படி சமாளிக்க போறான் லைஃப் அப்படின்றதே தெரியல, அவன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதனால ரொம்ப சோகமா இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த காமெடி ஸ்விம்மர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மொரட்டு ஸ்விம்மரோட லாக்கர்ல போயிட்டு நிறைய சாப்பாடு, கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய தேவையான பொருளை வச்சுட்டு வந்துருவாங்க. இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் அவனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவனோட பாடியை அப்பதான் அவனால பாத்துக்க முடியும், ஒழுங்கா சாப்பிடணும்ல அவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க மொரட்ட சுமர் வந்துட்டாங்க. ஏய் நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அந்த மொரட்ட சுமரோட லாக்கர்ல ஃபுட் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ மொரட்ட சுமருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப காமெடி சுமர் கேக்குறாங்க, ஏய் நிஜமாவே நீ தான் இதெல்லாம் பண்றதா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ சொல்றாங்க, அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவனுக்கு ஃபுட் கொடுத்துட்டு இருக்குது, அதனால அப்படியே இருக்கட்டும், நான் கொடுத்தேன் அப்படின்றது அவனுக்கு தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க மொரட்ட சுமர் வந்துட்டாங்க. லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல ஒரு பாக்ஸ் கீழே விழுது. அதை எடுத்து பார்த்துட்டு ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு காமெடி சுமரை கூப்பிடுறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுல அவங்க அம்மாவுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு நீ எனக்காக இதை வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ சொல்றாங்க, அது வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அதனால வாங்கியிருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மொரட்ட சுமர் கிட்ட காமெடி சுமரும் அது உங்க அம்மாவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. உடனே மொரட்ட சுமர் இருந்து அப்படியா நீ இதை எங்க வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ சொல்றாங்க, மார்க்கெட்ல வாங்கினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. காமெடி சுமரும் அதே மாதிரி மொரட்ட சுமர் கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல எதுவும் கேட்காத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சுமர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ மொரட்ட சுமர் வந்து எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. இதை தான் நம்ம ஹீரோ இப்ப நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு நிஜமாவே அந்த மொரட்ட சுமர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இங்க சீன் கட் ஆகுது. மொரட்ட ஸ்விம்மர் இப்போ ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஜூஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு காமெடி ஸ்விம்மர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதை வச்சது காமெடி ஸ்விம்மர் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனா இது இவங்களுக்கு தெரியாது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோட ரூம்ல ஹீரோட அப்பா கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், உன்னோட உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் எப்படி சொல்ல முடியும், நான் உங்களை கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, ஒரு பையனோட உடம்பு சரியில்லை, நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்பட போறாங்க, உன் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு, ஒரு அப்பாவா நான் தான் அதை புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இல்லப்பா நான் சொல்லி இருப்பேன், ஆனா நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா எல்லாரும் இருக்கிறத பார்த்தா அப்படியே நிக்கிறாங்க. ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வில்லி உள்ள வரா. வில்லி வந்துட்டு ஹனி நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு உள்ள வரா. ஹீரோவுக்கு ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே பக்குன்னு இருக்கும், அப்படியே நெஞ்சு மேல கை வச்சுக்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு ஹீரோயினோட அம்மா அவங்களையும் கேக்குறாங்க. அப்போ இந்த வில்லி இருக்காளே அவ ஹீரோயினை பார்த்து கேக்குறா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஹீரோவுக்காக சமைச்சு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நானும் தான் ஹீரோவுக்கு சமைச்சு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் பையனுக்கு சமைச்சு கொடுக்க
நான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணு தள்ளு. ஹீரோவும் வில்லி ஒரே நேரத்துல ஹீரோ கிட்ட கேளுங்க நாங்க யாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணே வெளியில வந்துடுது. அவங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு நிமிர்ந்து பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின், இந்த பக்கம் வில்லி, ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோயோட அம்மா கிட்ட ஹீரோ சொல்றாங்க, இவ என்னோட பிரைவேட் செஃப், அதனால இவ எனக்காக சமைச்சு கொடுக்கலாம். நீங்க என்னோட அம்மா, கண்டிப்பா நீங்க எனக்காக சமைச்சு கொடுக்கலாம். ஆனா இவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். இவ இங்க வரதுக்கும் தகுதி கிடையாது, எனக்கு சமைச்சு கொடுக்கவும் தகுதி கிடையாது. அதனால இவ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வில்லி சொல்றா, எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்ற? ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி, நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா வந்து என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ போய் சொல்றா, நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ தானே இப்ப அவனோட பிரைவேட் செஃப்னு சொன்ன, இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பாவும் அசிஸ்டன்டும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், வேணா பாருங்க பிரேஸ்லெட் நாங்க ரெண்டு ஒரே மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே பிரேஸ்லெட்டை மறைச்சு வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல சொல்றாங்க, இப்ப சொல்லக்கூடாது நம்ம இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, அதெல்லாம் ஒண்ணு இல்ல காமி அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டை கையில வச்சு காமிச்சிடுறாங்க. இப்ப வில்லி சொல்றா, இது வேணா இப்படி இருக்கலாம், ஆனா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இததான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவுக்காக அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஹீரோட அப்பா சொல்றாங்க, என் பையனோட ப்ராப்ளம் என்னன்றதை நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா இது ஒரு சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம், இதனால கண்டிப்பா மென்டல் இஷ்யூஸ் வரும், பொண்ணுங்க இருந்தாலே பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு அவங்களோட அப்பா கால் பண்ணி, செகண்ட் ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும், அவன் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லியிருக்கான், அதனால அவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு இன்டர்வியூ அப்படின்னு தெரிஞ்சதுனால, அதுவும் ஸ்விம்மிங் பூல்ல தான் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால, நம்ம கோச் கிட்ட ஓடி போயிட்டு நம்ம கோச்சை அலங்காரம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம கோச்சுக்கு மேக்கப் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. கோச் கேக்குறாங்க, இப்ப இது எதுக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, இன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது, கண்டிப்பா செகண்ட் ஹீரோ மட்டும் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க, அவனுக்கு கோச் பண்ணா உங்களையும் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க, அப்ப நீங்க அழகா தெரிய வேண்டாமா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, நான் அழகா தான் இருக்கேன், இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த தாடி மட்டும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா தொட போறாங்களா. உடனே கோச் வந்து அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, கோச் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, கேமரா முன்னாடி ஒழுங்கா போஸ் கொடுக்கணும் சரியா, உங்களை நான் நிறைய இன்டர்வியூ எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஸ்விம்மிங் பூல்ல கேமராமேன் வந்தாச்சு. நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா கேமராமேன்ட்ட சொல்றாங்க, பாருங்க பாருங்க அந்த கோச்சே நீங்க வீடியோ எடுங்க, அவன் ரொம்ப அழகா இருக்கான்ல, முக்கியமா அவனோட தாடியை எடுங்க சரியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோச் பக்கத்துல இப்ப வேற எல்லாரும் வந்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் ஹீரோவை இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹீரோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராங்க. உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே, நீங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஸ்விம் பண்ணி காட்டணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம், நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. செகண்ட் ஹீரோ உங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோட அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாமே நல்லா போயிருக்கு, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், தேர்ட் பிளேஸ்ல வந்து நீ என்ன பெருமைப்படுத்திட்ட, இன்னும் நீ சீக்கிரமா நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, அவள் தான் ஏன் தம்பியாச்சே, கண்டிப்பா இதை விட நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வெயிட்ரஸ் வந்துட்டு, உங்களுக்காக ஒரு பொண்ணு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வர சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து, நான் தான் அந்த பொண்ணை வர சொன்னேன், உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள யார் வரா தெரியுமா, நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே, இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு செகண்ட் ஹீரோட அப்பா கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க, நான் ஃபர்ஸ்ட் தேர்ட் குள்ள வந்தேன் அப்படின்னா நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால நான் இப்ப கேட்க போறேன், நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற செகண்ட் ஹீரோ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே செகண்ட் ஹீரோட அப்பா வந்து தலையில கை வச்சுட்டு, நீயும் அப்படியா நினைக்கிற ஹீரோயின் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, இல்ல இல்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினைக்கவே இல்ல, அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் எதுக்காக இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நகர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, ஹீரோயினே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, வேற என்ன வேணும். ஆனா செகண்ட் ஹீரோ சோகமாய் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோட அப்பா செகண்ட் ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும், உன்னோட
அவளோட லைஃப்ல இப்பதான் நல்லது நடந்திருக்கு, அதனால நீ இத திரும்பி பார்க்காத, அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில செகண்ட் ஹீரோட அக்கா மனசுல நினைக்கிறாங்க, என்னோட தம்பி எவ்வளவு பாவம், அவன் அழுதுட்டே இருக்கிறான், ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோட அக்கா வந்து நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை போய் மீட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. வில்லி வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸா இருக்கா, அதனால உங்களோட பையனும் ஃபேமஸா இருக்கிறதுனால வில்லி தானே இப்போ உங்க பையனுக்கு ஸ்பான்சர் பண்ண போறது, அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஆட் ஷூட்ல நடிக்க வைங்க. இப்படி பண்றதுனால அவனோட ஃபேம் இன்னும் ஜாஸ்தியா போகும், உங்களுக்கும் காசு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் எந்த அவசியமே கிடையாது, அவனோட கோச் சரியில்லை, நான் அவனை வெளியில கூட்டிட்டு போக போறேன், இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன், அதனால நீ அவனுக்கு எந்த ஆஃபரும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா வந்து நம்ம இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அவன் சின்ன பையன், அவனை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அதெல்லாம் வச்சு அவனோட தேவையை நம்ம நிறைவேற்றணும், அவனை ஸ்விம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன், வித்து ஷேர் வாங்கிட்டேன் அப்படின்னு. என்ன நீ சொல்ற, நம்ம கிட்ட எந்த பணமும் இல்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஆமா எதுவுமே இல்ல அப்படின்னு. இது இப்போ செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு வந்து தொக்கா மாட்டிடுச்சு. சரி ஓகே, அப்ப என்னோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, நீங்க சைன் பண்ண போறீங்களா இல்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்படியே இங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க, என்ன நீங்க சைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி ஹீரோட அம்மா அப்பா அதுல சைன் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன பணத்துக்காக யூஸ் பண்ண போறீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து எதுவும் பேச வேண்டாம், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கடகடன் கிளம்பி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. கோமா போற நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒரு ரெசார்ட்க்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் வேற ஒரு ரெசார்ட்ல இருக்காங்க. இவங்க இருக்கிற பிளேஸ் யாருக்குமே தெரியாது. நடந்த விஷயங்களை நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. என்ன வந்து காசுக்காக என்னோட அம்மா அப்பா யூஸ் பண்ணிக்க போறாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீதான் அப்படின்றத கூட என்னால வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டத்துல இருக்கேன், நீதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு உலகத்துக்கே சொல்லணும் போல இருக்கு, ஆனா இப்ப என்னால அது பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ சொல்லலனா என்ன, எனக்கு தெரியுமே நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு பாசிட்டிவா பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான்லாம் ஒண்ணு போக மாட்டேன், உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ கஷ்டப்படும் போது நான் உன் கூட இருக்கணும், அதனால நான் உன் கூட தான் இருக்க போறேன், நான் தள்ளி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை தேடி ஹீரோட அம்மா வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாஸ், அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே நம்ம ஹீரோ எங்க போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ கோச்சுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. நீங்க ஹீரோ கிட்ட பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, அவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்றாங்க, வந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு நல்லா தான் இருக்கான், பேசுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, இல்ல வேண்டாம், அவனை இப்ப தனியா விடுறதா ரொம்ப நல்லது, நீ அவன் கூடவே தங்கிக்கோ, ஒரு 3-4 நாளைக்கு நீங்க அங்கேயே தங்கிக்கோங்க, அவனோட நிலைமை சரியாகி அவன் நார்மல் ஆகும்போது நீங்க திரும்பி வந்தா போதும், அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. ஹீரோ எங்க போனான்னு உனக்கு தெரியுமா, ஹீரோயிங்க எங்கேயுமே காணல, அவங்க அம்மா அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஆன்ட்டிய திரும்ப பார்த்தா அப்படின்னா அவன் நல்லா தான் இருக்கான், 2-3 நாளையில வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல காமெடி சுமர் இருக்காங்களா, காமெடி சுமர் கேக்குறாங்க, அவளுக்கு எப்படி இது தெரியும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ ஹீரோ கூட தானே இருக்க, ஹீரோ கூட எப்படி நீ இருக்கலாம், நீ செகண்ட் ஹீரோவை தானே லவ் பண்ணணும், இப்போ என்ன ஹீரோ கூட இருக்க, என்ன நடக்குதுங்க, உனக்கு அவனையா பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. காமெடி சுமருக்கு இப்ப செம்ம ஷாக்கா இருக்குது, இது என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்களா. அப்போ காமெடி சுமர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வாயை மூடிட்டு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம 2 பேரும் தான் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ இருக்காங்க, ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வரல, 2-3 நாள் வெளியில தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்து, உனக்கு தெரியாம இருக்காதே, உனக்கிட்ட சொல்லாம அவ எங்க போக போறா, அவ கூட ஒரு ஃப்ரெண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாலே அந்த ஃப்ரெண்டையும் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, ஆமா அந்த ஃப்ரெண்டையும் எனக்கு தெரியும், அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா செகண்ட் ஹீரோக்கு எந்த விஷயமுமே தெரியாது. இப்ப செகண்ட் ஹீரோக்கு டவுட் வருது,
வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தான் இருக்காங்களா அப்படின்றது இங்க சீன் கட்டாவது. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க லவ் அப்படின்றது ஒரு பெரிய ஹக் கொடுக்கறது தான். ஒரு ஆள் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம போயிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாசம் அவங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும். நம்ம எவ்வளவு டைட்டா அவங்கள ஹக் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு தூரம் அவங்க கூட நம்ம நெருக்கமா இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும், அவங்களோட மனசு சாந்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க இப்போ நார்மலான மாதிரி கொஞ்சம் தெரியுது. கோச் வேற எல்லா டீம்மேட்ஸ் கிட்டயும் இன்னைக்கு ஹீரோ பிராக்டிஸ்க்கு வர மாட்டான், இன்னும் 2 நாளைக்கு வர மாட்டான், நம்ம எல்லாரும் தான் அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமா பிராக்டிஸ் பண்ணணும், அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனையும் கூட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணலாம், நீங்க எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்விம் பண்ண போறாங்க. அப்போ வந்து மனசுக்குள்ள ஹீரோயின் செகண்ட் ஹீரோட அப்பா முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு செகண்ட் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, என் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அதை தான் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. 2 பேருமே ஃபிளைட் ஏறி வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போறாங்க 2 நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்காக. அப்படி ஃபிளைட் ஏறி போகும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, வானத்தை பார்க்கும்போது வானத்துல பறந்து போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அது ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீத்திக்கு நீ என்கிட்ட பேசினல அந்த பேச்சுக்கு வந்து நான் பழைய ஹீரோயினா இருந்திருந்தேன்னா கோவப்பட்டு அப்பவே கிளம்பி போயிருப்பேன். ஆனா எனக்கு தான் உன்னை இப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக தான் உன் கூட இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து வெக்கமா வந்துருது. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாங்க, நான் உன்னை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரிதான், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை மறுபடியும் கிஸ் பண்ணிடுறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு மொரட்ட ஸ்விம்மர் ரூமுக்கு வராங்க. அப்போ லாக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூஸை வந்து காமெடி ஸ்விம்மர் கிட்ட கொடுத்துட்டு, நீ அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல, ஆனா தேங்க்ஸ், அதுக்காக நான் உனக்கு கண்டிப்பா ட்ரீட் வைப்பேன், இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன், வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. காமெடி ஸ்விம்மர் யோசிக்கிறாங்க, நான் தான் இந்த ஜூஸ் அவனுக்கு கொடுக்கவே இல்லையே, யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தானே கொடுத்துட்டு போனது, அது இவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ வந்து வெளியில ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கக்கூடிய காமெடி ஸ்விம்மரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, நிஜமாவே இவனோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல, ஹீரோயின் தான் கூட திரும்ப வந்து சேரணும் அப்படின்னு இவன் ஆசைப்படுறானா என்ன, ஆனா ஹீரோயினோட மனசுதான் ஹீரோ திருடிட்டானே, அவங்க 2 பேரெல்லாம் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆகிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. பிளைட்ல இருந்து இறங்கியாச்சு, ஒரு சுத்தி பாக்குறதுக்காக ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து வெளியில அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் அடங்கிடு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து, என்ன என்னோட அழகை நான் அடக்கி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா என்னோட அழகை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, ஆனா என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே விடு, உன்னை யாராவது இங்க பார்த்து நீ தான் ஹீரோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், உனக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அதுக்கு சான்ஸே கிடையாது, இங்க யாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்காதா இருக்கும், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டிரைவர் வந்து இல்ல இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாத்தியா இவங்க யாருக்குமே தெரியல, இந்த நாட்டுல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், இந்த ஊரை ஃபுல்லா நம்ம சுத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லி இப்போ ஹீரோட அம்மாவை ஒரு மசாஜ் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, என்னோட பையனை பார்த்து எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு, அவனை கண்டிப்பா பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான் என்ன பண்றான் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வில்லி சொல்றான், ஆன்ட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கான், உங்க மேல உள்ள கோபத்துல இருந்தா கூட என்கிட்ட அவன் பேசிக்கிட்டு தான் இருந்தான், இருங்க நான் இப்பவே அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கால் பண்றா. ஹனி நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்க அம்மாவை பத்திரமா பாத்திருக்கேன், அவங்கள மசாஜ் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், ஓ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாத நீ அழாத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன என் பையன் அழறானா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி வந்து, நீ அழாத நீ இங்க வந்தா போதும், அவங்க அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றதுக்கு போறாங்களா. அப்ப வந்து வில்லியோட போன் அடிக்குது. ஏன்னா இவ்வளவு நேரம் வில்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசவே இல்லை, ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது தெரிஞ்ச உடனே ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா, இனி இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாதோ, நான் உன்னை நம்பவே மாட்டேன், ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. இப்ப வில்லிக்கு வந்து கோவமா வந்துட்டு இருக்கு, ஐயோ அப்படின்னு இருக்கு. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து எத்தனை குழந்தைங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, 4 குழந்தைங்க வேணும் அப்படின்னு. ஒன்னு என்னோட தோல்ல, இன்னொன்னு என்னோட இடுப்புல, இன்னொன்னு என் கையை பிடிச்சு
காதலிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் இன்னும் ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னோட வயித்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துடுது. ஏய் நீ ரொம்ப டூ மச்சா பண்ற அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இப்ப சொல்றாங்க, என்னால கோல்டு மெடலை வின் பண்ண முடியல, நான் போட்டி போட்டு வின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ அது வேற, என்னால போட்டி கூட போட முடியலே, நான் அதுல பங்கேற்க கூட முடியாத நிலைமையில இருக்கேனே, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, ஒருவேளை அந்த கோல்டு மெடலை வின் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா உன்னோட ட்ரீமை நான் என்னோட ட்ரீமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படின்னு பாக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்திருச்சு, இல்ல இல்ல நான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டேனோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, நீ எனக்கு இப்ப ப்ரொபோஸ் பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே தன்னோட மடியில உட்கார வச்சுட்டு, நீ என்னோட ட்ரீமா உன்னோட ட்ரீமா நினைக்கிற, என்ன நடந்தாலும் சரிதான், நான் அந்த கோல்டு மெடலை கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ண போறாங்க. அப்ப அவங்க கொஞ்சம் ஆன்டிஸ் வராங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவன் ஹீரோ தானே, இவன் எதுக்காக இந்த பொண்ணு கூட இருக்கான், இவன் வில்லி கூட தானே இருக்கணும், வில்லி இவனுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா தெரியுமா, இவனுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணிருக்கான், ஆனா இவன் வில்லியை ஏமாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் போட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோயினை பிடிச்சு அடிக்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துடுது, மொபைல்லையும் வந்துடுது. அத வந்து இந்த காமெடி ஸ்விம்மர் நம்மளோட கோச் கிட்ட காமிக்கிறாங்க. இத செகண்ட் ஹீரோவும் பாக்குறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோச் வந்து எல்லாரும் போய் ட்ரைன் பண்ணுங்க, நான் இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப காமெடி ஸ்விம்மர் வந்து, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஹீரோவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே, அங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ செம்ம காண்ட்ல இங்க இருந்து போறாங்க. அப்படியே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு அவங்க குதிச்சுட்டு, நான் இதெல்லாம் கண்டுக்க கூடாது, நான் என்னோட ஸ்விம்மிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படியாவது நான் வின் பண்ணி ஹீரோயினை என் கூட இழுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீந்திட்டு போறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பார்க் மாதிரிப்பட்ட இடத்துல. ஹீரோயின் இருமிக்கிட்டே சொல்றாங்க, இங்க வந்து ரொம்ப கோல்டா இருந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, நான் ரொம்பவே சாரி கேட்கணும் உன்கிட்ட, ஏன்னா என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஓல்டு ஆன்டிஸ், அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதுல்ல நீயும் நானும் லவ்வர்ஸ் அப்படின்றது, அவங்க உன்னையும் வில்லியையும் தானே சேர்த்து வச்சு பார்த்திருக்காங்க, அதனால அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க, வேற எதுவும் இல்ல, நான் எதுவும் தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கவே இல்ல. ஹீரோயின் ஆனா இதை புரிஞ்சுக்கிறாங்க. நான் உனக்காக என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இதே மாதிரியே என்ன ஹக் பண்ணிக்கோ, நான் சந்தோஷமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது, அழும்போது இப்படி என்ன நீ டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டாலே போதும், எனக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்து என்ன ஹக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோட ரூம்ல இப்போ ஹீரோட அம்மா அப்பா வில்லி, அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோட அக்கா இவ்வளவு பேரும் இருந்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நீங்க ஹீரோவும் வில்லியும் சேர்ந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான சைன் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்போ என்னாச்சு, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே ஹீரோயின் கூட இருக்கிற போட்டோஸ் வந்திருக்கு, அதனால எல்லாருமே என் தலையை பிடிங்கி எடுக்கிற மாதிரி இருக்கு, ஒன்லி ஹீரோ இப்பவே இங்க வரணும், அந்த ஆட் ஷூட் நடக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க காசு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வில்லி சொல்றா, நான் தான் இங்க விக்டிம், நான் வந்து இப்போ ஹீரோவை பிரிஞ்சு இருந்துட்டு இருக்கேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும், எதுக்கு நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் அம்மாவுமே இதுக்குள்ள குழம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பணத்தை வாங்கிட்டாங்க, ஹீரோவை காணும், ஆட்ல நடிக்கணும், ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து ஹீரோயினை பத்தி தப்பா எழுதிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இவங்க போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாய் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா இங்க வா, நீ ஆட்ல நடிக்க மாட்டே அப்படின்னு தெரிஞ்சதுனால செகண்ட் ஹீரோட அக்கா வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பணம் கேக்குறாங்க, அதனால சீக்கிரமா வா, இங்க நிலைமை மோசமாகிறதுக்குள்ளாடி வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, இப்பவே நம்ம ஊருக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு போன் வருது. ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட வீட்ல இருந்து தான் போன் வந்திருக்கா, சரி ஓகே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தள்ளி போய் நிக்கிறாங்க. ஹீரோயின் காலை அட்டென்ட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மா தான் கால் பேசுறாங்க. இன்டர்நெட்ல எல்லாம் வந்தது உண்மைதானா, நீ எங்க இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கு உனக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் போய்
நீங்க அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் செகண்ட் ஹீரோவும் இருந்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, செகண்ட் ஹீரோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும், அவன் இப்ப எங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா, நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ போனை வாங்கிட்டு, ஹீரோயின் உனக்கு தெரியுமா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே, நீ உன்னோட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ண அப்படின்னு சொன்னே தானே, நீ ஏன் கேட்கவே இல்லை, பாரு இப்போ உடனே கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட லைஃபுமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க, ஆனா சேர முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து பேசுறாங்க. நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன ஹக் பண்ணிக்கோன்னு, அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கோ போதும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ்வளவுதான் ஹீரோயின், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகணும், ஒரே பாதையில தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, இல்ல அது இனி முடியாது, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி பாதையில தான் போய் ஆகணும், ஏன்னா நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சரியாயிடும் தானே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா எல்லாமே சரியாயிடும், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நீ வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணணும், அதே மாதிரி பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும், நீ அழக்கூடாது, அழுதா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே எழுந்திருச்சு ஹீரோயினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோட ரூமுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாங்க, வெளியில எல்லாரும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பிரஸ் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வில்லிக்கு இப்போ கோவம் வருது, நானே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ எதுக்காக போய் பேசணும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றா, நான் தானே பொறுப்பேத்துக்கணும், நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த வெளியில சொல்ல போறேன், அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோட அம்மா, என்ன கல்யாணமா, நீ எப்படி முடிவு பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நான் உங்களை பார்லர்லாம் கூட்டிட்டு போனேன்ல, மசாஜ் சென்டருக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது, ஒரு மசாஜுக்காக என் பையனை நீ விற்க சொல்றியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா வந்து திட்டாங்க, பாத்தியா நீ ஒரு விஷயம் அவளுக்கு சாதகமா பண்ற, அவ அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு என்னென்ன பண்றா அப்படின்றத பாத்தியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோட அக்கா எழுந்திருச்சு இப்ப சொல்றாங்க, நானே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் போய் பேசுறேன் அப்படின்னு. நீ என்ன போய் பேச போற அப்படின்னு கேட்டதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நான் போயிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறேன், ஹீரோ இங்க வரல, ஆட் ஷூட் கேன்சல் ஆயிட்டு, நான் உங்ககிட்ட பெனல்டி கேட்டிருக்கேன்ல அதையும் பிரஸ்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மூச்சே அடைச்ச போற மாதிரி இருக்கு, ஏன்னா பெனல்டிக்கு கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா வந்து சோஃபால உட்காந்துட்டு, வேற நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வில்லியோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாங்க, பிரச்சனை சால்வ் ஆக போகுது, ஹீரோ வந்துட்டான், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் அவனே மீட் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இப்போ ஹீரோவை தேடி ஓடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கு முன்னாடியும் வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க வில்லிய ஏமாத்திட்டீங்களா, வில்லிக்கு உங்களுக்கும் தானே என்கேஜ்மெண்ட் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா இப்ப நீங்க வில்லிய ஏமாத்திட்டு இனியொரு பொண்ணு கூட டேட்டிங் போனீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எப்படி நம்ம ஹீரோ பதில் சொல்ல ஆரம்பிக்கலாங்களோ அதே மாதிரியே ஹீரோயின் அவங்களோட வீட்டுல அவங்க அம்மாக்கும் செகண்ட் ஹீரோக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. நீங்க என்னையும் ஒரு பொண்ணையும் வந்து வெளி இடத்துல பாத்தீங்கல்ல, அது உண்மைதான், அவ கூட நான் வெளியில போயிருந்தேன், ஆனா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவ என்னோட பிரைவேட் செஃப்பா மட்டும்தான் வந்திருந்தா, அவதான் என்னோட பிரைவேட் செஃப், வேற எல்லாருமே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை தவிர எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் ஹீரோயின் அவங்க அம்மா முன்னாடியும் செகண்ட் ஹீரோ முன்னாடியும் சொல்லி இருப்பாங்க. இப்ப இதை கேட்கிற ஹீரோட அம்மா அப்பாவுக்கு, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் பேசுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, சூரியன் இன்னைக்கு நல்லா வெளிச்சமா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, ஆமா எனக்கு இது ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது அப்படின்னு பழைய ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மழை நல்லா கொட்டும். அப்போ நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து கோட்டை பிடிச்சிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு. அங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேட்பாங்க, இன்னைக்கு சூரியன் பிரைட்டா தானே இருக்கு,
இருக்குது, அப்புறம் எதுக்காக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து காத்து நல்லா அடிச்சதுனாலதான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. இததான் இப்ப யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இப்போ ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அவனை எல்லாருக்குமே பிடிக்கும், அவன் நல்ல மனுஷன், அதனால எல்லாருக்குமே அவனை பிடிக்கும், எல்லாருமே அவனை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் உண்மையாவே அவனை லவ் பண்றேன், நான் உன்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல, என்னோட மனசுல ஃபுல்லாவே அவன் தான் இருக்கான், நீ இப்போ உன்கிட்ட என்ன கூப்பிடுறல, நான் திரும்பி வந்தா கூட என்னால வர முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை, நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப சொல்றேன், என்னால உன் கூட வர முடியாது, நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க. அதனால செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினால எந்த பதிலுமே சொல்ல முடியல, அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ வில்லி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, டார்லிங் நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும், எனக்காக தானே நீ வந்த, அந்த பொண்ணு கூட உனக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத, நான் ஒன்னும் உனக்காக அதை வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வில்லி சொல்றா, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட அம்மாவை நீ என்ன இல்லாதப்போ நான் எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டே தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீ எப்ப என்ன பாத்துக்கிட்ட அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றா, நான் உங்களை மசாஜ் சென்டர்லாம் கூட்டிட்டு போனேன்ல அப்படின்னு. ஒரே ஒரு தடவை மசாஜ் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ அவளை நம்பாத ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அம்மா அப்படி சொல்லிட்டு தலையை ஆட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ இப்போ இந்த ஆட் ஷூட்டை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்க, அதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நீங்க எப்படி அந்த ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணா நீங்க அதுக்கு பெனால்டி கொடுக்கணும்ல, உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றாங்க, நான் அந்த ஆட் ஷூட்டை பண்றேன், ஆனா அது என்னோட ஸ்விம்மிங்கை எந்த விதத்திலயுமே பாதிக்க கூடாது, நான் ட்ரைனிங் கரெக்டா போயிட்டு இருப்பேன், ஆனா அந்த ஆட் ஷூட்டையும் பண்றேன், வேற ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப வில்லி வந்து ஓகே ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாளா. அப்போ ஹீரோ சொல்றாங்க, தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா வந்து எல்லாரும் வெளில போங்க, அவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியலையா, எல்லாரும் வெளில போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் போறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியாம இருக்காங்க. அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க டாக்ஸி முன்னாடி நின்று. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, நம்ம ரெண்டு பேருமே இப்படிதான் பிரிஞ்சு போயாகணுமா, பிரேக்கப் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வேற வழி தெரியல, இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, காதல் வந்து இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமே, நம்ம லவ் இதுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்னால உன் கூட இருந்து தள்ளி நிக்க முடியாது, நான் வந்து உன் கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனா கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியது வரும், கண்டிப்பா நான் உன்கிட்ட திரும்பி வருவேன், இது எல்லாமே சரியாகும், எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடலாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை கிஸ் பண்றாங்க நெத்தியில. நம்ம ஹீரோயினும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இதை தான் நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் பேசாம பிரிஞ்சு போய் எவ்வளவு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. 12 மணி நேரமா நான் அவங்க கூட பேசல ஹீரோ, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்க மனசுக்குள்ள யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கையில ஒரு ஷூ வச்சிருக்காங்க. அவங்களோட அங்கிள் வந்து பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க ஷூ வந்து ஒரு ஆள் வந்து சிண்ட்ரெல்லா எப்படியுமே ஷூ போடாம போக கூடாது, இந்த ஷூ நீ போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயினுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸான விஷயம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதனால ஒரு கதை வரப்போகுது, அதையும் நம்ம அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது இங்க கட் ஆகுது. இப்போ அங்கிள் வந்து இந்த ஷூ வச்சுட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷூ அங்க வச்சுட்டு போயிடுறாங்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ வந்து அந்த பையனுக்கு பிரைவேட் செஃபா இருக்காம இருப்பியா, அந்த பையன் கூட நீ நியூஸ் பேப்பர்ல வந்தப்போ செகண்ட் ஹீரோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணா, அதனால நீ அந்த பையன் கூட இனி பிரைவேட் செஃபா போகாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப செகண்ட் ஹீரோவையும் நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ரன்னிங் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் பாத்தியா, முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல ஓடுறதே ஒரு விளையாட்டு போட்டியா வச்சுட்டு ஜாலியா இருப்போம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா சின்ன வயசுல அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, வளர்ந்த அப்புறம் நம்ம அது மாதிரி எல்லாம் ஜாலியாவே இருக்க மாட்டேங்கிறோம் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, ஆமா இல்ல நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறோம், என்ன ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, சரி ஓகே நம்ம இப்ப ஓடலாமா, நம்ம ரெண்டு பேரும் ரன்னிங்
குக்கிங் காம்படிஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு என்ன போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்க சொல்றத தோக்குறவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்றாங்க. ரெண்டு பேருமே ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஜாலியா தான் விளையாடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது, அப்படியே உருண்டு விழுந்துட்டாங்க. செகண்ட் ஹீரோ தான் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோட பக்கத்துல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. ரெண்டு பேருமே மணல்ல விழுந்துட்டு ஜாலியா சிரிக்கிறாங்க. சரி ஓகே, நீ தான் ஜெயிச்ச, இப்போ உனக்கு என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப முழிச்சு பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து எனக்கு ஹீரோயின் வேணும், நீ அவளை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நீ தான் அவகிட்ட எல்லாம் போய் பேசணும், என்கிட்ட கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அவளோட மனசு உன்கிட்ட இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால உன்கிட்ட தான் என்னால கேட்க முடியும், அவ ஹர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அது நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அப்படியே அமைதியா யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோட அம்மாவும் அப்பாவும் இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ இங்க வில்லி வந்துட்டா. அங்கிள் ஆண்டி நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோ அம்மா கேக்குறாங்க, யார் உனக்கு அங்கிள் ஆண்டி அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக தனியா போயிட்டாங்க. இப்போ வில்லி ஹீரோட அம்மா கிட்ட பேசுறா. நீங்க ஒன் மசாஜ் உங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண கட்ட தூக்கி இதை நீங்க கை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மாவோட பேகுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோவோட அப்பாவுக்கு தெரியவே செய்யாது. ஹீரோவோட அம்மா வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஹீரோவோட ரூம் கீ இருக்கும்ல, கார்டு, அந்த கார்டை தூக்கி வில்லி கிட்ட கொடுத்துடுறாங்க. வில்லி அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிறா. நான் உங்க பையனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோட அப்பா வந்து வில்லி கிட்ட சொல்றாங்க, நீ அவனை பத்திரமா பாத்துக்கோ, அது பிரச்சனை கிடையாது, ஆனா அவனோட ட்ரைனிங்ல நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவனை நிம்மதியா ட்ரைன் பண்ண விடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ வில்லிக்கு கையில கார்டு கிடைச்சிருச்சுல, ரூம் கீ, அதனால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ குக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு செஃப் சமைக்க கூடியதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்காக நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ட்ரீமே ஒரு செஃப் ஆகணும் அப்படின்றதுதான். இங்க சீன் கட்டாவது. இப்போ ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும். கோச் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடல்ல ஒரு சின்ன பையன் தத்தளிச்சிட்டு இருக்கான். அவனால நீச்சல் அடிக்க முடியல, மூழ்கி போற மாதிரி இருக்கான். இத வந்து நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினோட அண்ணா இருக்காங்கல்ல, சின்ன வயசுல ஒருத்தவங்க தத்தளிச்ச மாதிரி செகண்ட் ஹீரோக்கு அடிக்கடி தெரியும்ல, அதே பையன் நம்ம ஹீரோ கண்ணுக்கு இப்ப தெரியுறாங்க. இந்த பையனை பார்க்கும்போது இந்த பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. இத செகண்ட் ஹீரோ தள்ளி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவுக்குமே ஹீரோயினோட அண்ணா வந்து தத்தளிச்சிருப்பாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி பயந்து போற மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள நீந்தி போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுல அவங்க நீந்தி போயிருப்பாங்க கடலுக்குள்ள. சோ அது ஞாபகம் வருது. ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு, அது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. ஹீரோ இப்போ அந்த சின்ன பையனை தூக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து வேற எல்லார் கையிலயும் அந்த சின்ன பையனை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே தான் கிடக்குறாங்க. செகண்ட் ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணல. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு காமெடி சுமர் இருக்காங்கல்ல, கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. நீ என்ன சொல்ற, ஹீரோ வந்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக கடல்ல குதிச்சு வெளியில வந்து மயங்கி விழுந்துட்டானா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவுக்கு கோச் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ முழிச்சிடுறாங்க. காமெடி சும்மா சொல்றாங்க, இப்ப ஹீரோ முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ காலை கட் பண்ண, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ முழிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வருது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ கேட்டல்ல ஹீரோ வந்து ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு போறதுக்காக காப்பாத்திட்டு வெளியில வரும்போது மயங்கி விழுந்துட்டானா, இப்பவே ஓகே தானா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, நான் அவனை பார்க்க போறேன், நீயும் என் கூட வரியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, அவன் இப்ப முழிச்சிட்டான்ல, அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் வேற வேலையை பார்க்க போறேன், நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. குடுகுடுன்னு ஓடி போறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இவளுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் தத்தளிச்சிட்டு இருந்தான், கடல்ல தத்தளிச்சான், நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றது யாருக்குமே புரியல. நம்ம ஹீரோயின் ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கான பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஃபிஷ்ஷை வந்து கொழுப்பு எடுத்துட்டு கட் பண்ணணும் அப்படியெல்லாம் அவங்களே சொல்லிட்டே மனசுக்குள்ள நம்ம ஹீரோ
பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, சமைச்சிட்டும் இருக்காங்க, நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அழுகையே வந்துருது. இல்ல இல்ல நான் ஹீரோ பத்தி யோசிக்கவே இல்ல, நான் ஃபுட்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன், நான் சமையலை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து புகை வருது இல்ல, இதனாலதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, வேற எதுவும் இல்ல, நான் ஒன்னும் ஹீரோவை பத்தி யோசிக்கல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளோ ஹீரோவை மிஸ் பண்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்படிதான் ஹீரோயினை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லி நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளை இங்க இருந்து போ சொல்லு, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அசிஸ்டனும் ஹீரோ போனதுக்கு அப்புறமா வில்லி கிட்ட சொல்றாங்க. உடனே வில்லி சொல்றா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சும்மா இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பேச போறா. டார்லிங் உனக்கு தலைவலிக்குதா, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட ரூம் முன்னாடி நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒர்க்கை பத்தி பேசலாம், நீ இன்னும் எனக்கு பிரைவேட் செஃப் தான், அதை தவிர தான் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒர்க்கை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் உனக்காக கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உள்ள ஆறுறதுக்கு முன்னாடி குடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நீ எதுக்காக அவனுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் தான் அவனுக்காக சமைப்பேன், அது மட்டும் இல்லாம அவனுக்கு கஞ்சியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வில்லியோட கையை தட்டி விட்டுட்டு சொல்றாங்க, யார் சொன்னா, எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம நீ எனக்காக சமைக்க கூடாது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு பேசணும்னு இருக்கு, ஆனா பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப வில்லி சொல்றா, நீ எதுக்காக இன்னும் அவளை பிரைவேட் செஃபா வச்சுக்கிற, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, முதல்ல அவளை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ரூம்குள்ள உள்ள போகக்கூடிய நம்ம ஹீரோயின் சமைச்சு வச்ச எல்லாத்தையுமே பாக்குறாங்க. எவ்வளவு அழகா சமைச்சு வச்சிருக்க, நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ எதையுமே மறக்கல, குட் ஜாப் ஹீரோயின் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள செகண்ட் ஹீரோ வராங்க. உன்னோட உடம்பு எப்படி இருக்கு, உன்னோட தலைவலி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, தலைவலி இப்ப பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, நீ ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னல, அந்த பையனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட கனவுல வந்து அடிக்கடி ஒரு பையன் தண்ணிக்குள்ள மூழ்கி போற மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனோட ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணாலும் என்னால அந்த ஃபேஸை பார்க்கவே முடியல, ஆனா இப்ப திடீர்னு அந்த பையனோட ஃபேஸ் எனக்கு கிளியரா தெரியுது, அந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால தலை வலிக்கிற மாதிரி பண்ணாங்களா. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல நீ இதுக்கு மேல ஸ்ட்ரைன் பண்ணிக்காத, ரொம்ப யோசிக்காத, ஒருவேளை அது உன்னோட இல்யூஷனா கூட இருக்கலாம், அதனால மெதுவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆமா சரி மெதுவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் இதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்னோட டிசீஸை எதிர்த்து நான் போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு தூரத்துக்கு என்னோட நோயை வந்து மறைச்சு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தேனோ அதை விட அது கூடிக்கிட்டு தான் இருக்கு, அதனால நான் அந்த டிசீஸை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பா இனி வந்து ஓடி போக மாட்டேன், அந்த நோயை எதிர்த்து போராடி அதுல இருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஹீரோயினை விட்டு தள்ளி போக கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இவன் என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ நம்மளோட கோச்சையும் செகண்ட் ஹீரோட அக்காவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஆட்ஷூட்க்கு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆட்ஷூட் நடக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. கோச் வந்து கோவத்துல இருப்பாங்க, வேற எல்லாரோட ட்ரைனிங்கும் இதனால பாதிக்குது அப்படின்னு. அதுக்கு தான் செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, நீங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, இதனால என்னோட பிசினஸ் எவ்வளவு நல்லா வரும் தெரியுமா, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அதனால எனக்கு கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம கோச் வந்து, யார் சொன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, நீ வெக்கப்படுற, அதனாலதான் நீ சொல்லாம இருக்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீ என்ன லவ் பண்ற அப்படின்றது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா நான் எல்லார்கிட்டயுமே இதை சொல்லுவேனே, இவன் என்ன லவ் பண்றான், இந்த கோச் என்ன லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோச் வந்து வாயை மூடி வைக்கிறாங்க செகண்ட் ஹீரோட அக்காவோட வாயை. அப்படிலாம் சொல்லாத, நான் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, நீயா பைத்தியம் மாதிரி எதையும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, உண்மையை சொன்னா இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப ஆக்ஷூட்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போது மொரட்டை ஸ்விம்மர் நம்ம கோச் கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு ட்ரைனிங் நடக்குமா நடக்காதா, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ சொல்றாங்க, ஐம் சோ சாரி, என்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, நான் இந்த ஆட்ஷூட்க்கு ஒத்துக்கிட்டதுனாலதான் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ட்ரைன் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே மொரட்டை ஸ்விம்மர் சொல்றாங்க, உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் மட்டும்தான் உன்னோட லைஃப்ல இருந்துகிட்டு இருக்கு, அதனால நீ வந்து எவ்வளவு நேரத்தை வேணாலும் வேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவ, ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது, எனக்கு வேற வேலை இருக்கு, இந்த மாதிரி ட்ரைனிங் டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, உனக்கு கோவமா வந்துச்சுன்னா என்ன வேணா நீ அடிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு மொரட்டை ஸ்விம்மர் வந்து, நான் உன்னை அடிக்க
அடிக்கணுமா? எதுக்காக நான் உன்னை அடிக்கணும்? உன்னை அடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, ஏய் நீ அடிச்சிடாத, அவனை நீ அடிச்ச அப்படின்னா என்னோட ஆக்ட் ஷூட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரவருக்கு அவரவரோட கவலை. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, உனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீ என்ன அடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், வாயை மூடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மொரட்டு ஸ்விம்மர், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மொரட்டு ஸ்விம்மர் பின்னாடியே காமெடி ஸ்விம்மரும் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. ட்ரைனிங் ரூம் இருக்கும்ல, அதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மொரட்டு ஸ்விம்மர் இருக்காங்க. அப்போ நம்மளோட காமெடி ஸ்விம்மர் போயிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, நீ கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணும், அவனை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மொரட்டு ஸ்விம்மர் சொல்றாங்க, நான் எதுக்காக ஹீரோவை புரிஞ்சுக்கணும், அவன் கிட்ட பணம் இருக்கு, அவனுக்கு நிறைய டைம் இருக்கு, அதனால அவன் நார்மல் டைம்ல ட்ரைன் பண்ணாம எப்ப வேணாலும் அவனால ட்ரைன் பண்ண முடியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல மட்டும் தான் என்னால ஸ்விம் பண்ணி பிராக்டிஸ் பண்ண முடியும். மத்த டைம்லலாம் நான் வேலைக்கு போகணும், அதெல்லாம் அவனுக்கு எங்க புரியும், நீ எப்பவுமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காமெடி சும்மா சொல்றாங்க, அவனை பத்தி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவன் தான் உனக்கு இவ்வளவு நாள் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. அப்போ மொரட்டி சுமர் என்னடா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சுமரோட காலரை பிடிச்சு கேக்குறாங்க. அப்போ காமெடி சுமர் சொல்றாங்க, அமைதியா இரு, இவ்வளவு நாளும் நான் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபுட் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனா ஹீரோ கிட்ட உன்னை பத்தின விஷயங்களை சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு, நான் சொல்லணும்லாம் சொல்லல, ஆனா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் தான் உனக்காக ஃபுட் கொண்டு வந்து கொடுத்தான், உங்க அம்மாவுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது கூட அவன் தான் எல்லாமே பண்ணனது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மொரட்டு ஸ்விம்மர் இருந்து அங்க இருந்து கோவமா ஸ்டெப்ஸ் ஏறி போறாங்க. அங்க போய் நின்னுட்டு அவங்கள ஒரு மாதிரி இருக்கு அவங்க பண்ணதை நினைச்சு, அதனால அப்படி சொல்லி கத்துறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஆட் ஷூட் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஹீரோவையும் வில்லியையும் சேர்த்து வச்சு ஆட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேண்டா வெறுப்பா பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்ப டைரக்டர் சொல்றாங்க, நீ கொஞ்சம் நேச்சுரலா பண்ணு, அப்படியே அவளை கொஞ்சம் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. ஆட் ஷூட்டை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் அவளை கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெசார்ட்க்கு வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு வில்லிய மெதுவா கிஸ் பண்றதுக்காக போறாங்களா, கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே இங்க இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு வெஜிடபிளை தூக்கி நம்ம ஹீரோ மேல எறிகிறாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்ச் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா ஹீரோ பக்கத்துலயும் வில்லி பக்கத்துலயும் வராங்க. வில்லி நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்தே போயிடுறா. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்தோடனே சிரிச்சிட்டு சொல்றாங்க, காத்து பலமா அடிச்சுட்டா, அதனால காய்கறி அப்படியே பறந்து வந்துருச்சு. நம்ம ஹீரோ உடனே காத்தா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அவங்க ரியாக்ஷன் செம்ம காமெடியா இருக்கு. இப்ப வில்லி சொல்றா, கண்டிப்பா இல்ல நீ இத வேணும் தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, நான் எதுக்காக வேணும்னு பண்ண போறேன், எனக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அப்புறம் எதுக்காக நான் அப்படி பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் சொல்றாங்க, டைம் ஆயிட்டு இருக்கு, ஆட் ஷாட் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து குடு அப்படின்னு அந்த காய்கறியை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப ஸ்மைல் வருது. இது எல்லாமே சீக்கிரமா சரியாகி எல்லாமே நார்மல் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் காட்டாவது. இப்போ செகண்ட் ஹீரோட அக்கா சூப்பரா ரெடி ஆயிருக்காங்க. கையில ஒரு கோட்டும் வச்சிருக்காங்க. நம்ம கோச் கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. கோச் கிட்ட சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா இந்த கோட்டை போட்டுட்டு பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு. நம்ம கோச் சொல்றாங்க, நான்லாம் இந்த கோட்டை போட்டு வர மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் பார்ட்டிக்கெல்லாம் வர மாட்டேன், இத்தனை வயசாச்சு எனக்கு, நான் இப்ப எதுக்காக பார்ட்டிக்கெல்லாம் வரணும், நான் நல்லா தூங்க போறேன் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா விடுவாங்களா? அவங்க போயிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, ஒரு வயசு ஆகல, ஒழுங்கா இந்த கோட்டை போட்டுட்டு ஏன் கூட வாங்க, ரெசார்ட்க்கு நிறைய மணி கிடைக்க போகுது, இந்த ஆட் ஷாட் முடிஞ்சதுனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் வேற சொல்லணும், அதனால கண்டிப்பா நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு வழியா கோச்ச அழகா ட்ரெஸ் பண்ணி பார்ட்டிக்கு கூட்டிட்டும் போயிடுறாங்க. அந்த பக்கம் டீம்மேட்ஸ் எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாங்க, மொரட்டு ஸ்விம்மர் ஏன் வரல அப்படின்னு. அதுக்கு காமெடி ஸ்விம்மர் சொல்லுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்தா அதனாலதான் வரல, ஆனா ஹீரோயின் எதனால வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்க என்டர் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ செகண்ட் ஹீரோ எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகா வருவாங்க. நம்ம ஹீரோ வந்து கண்ணசைக்காம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ வந்து, ஹீரோயின் வந்துட்டாங்க நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா தான் லவ் பண்ற பொண்ணை இனி ஒருத்தவங்க போய் கூட்டு வராங்கல்ல, கஷ்டமா இருக்காதா என்ன. இப்போ எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக இன்னைக்கு சைலண்ட் ஆயிருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா. சோ இங்க ரொம்ப மயான அமைதியா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுனால நம்ம செகண்ட் ஹீரோயின் கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு கூட டான்ஸ் ஆடுறதுக்காக போறாங்க. இந்த பக்கம் வில்லி பார்த்துட்டு சும்மா இருப்பாளா, நம்ம ஹீரோ உசுப்பேத்தி விடுறா, வா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க.
காமெடி ஸ்விம்மரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சேர்ந்து இப்ப டான்ஸ் ஆடுறதுக்காக போறாங்க. 3 ஜோடியுமே டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோ வில்லி கூட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை கண் அசைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டும் குறைஞ்சவங்க கிடையாது. செகண்ட் ஹீரோ கூட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஆனா வெளியில காண்பிக்க முடியாத சிச்சுவேஷன். அவங்க 2 பேரும் தான் டான்ஸ் ஆடணும். ஆனா வேற வேற ஆள் கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சோகமா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கே. 2 பேருமே ரொம்ப ஏக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. நம்ம ஹீரோ தனியா வந்து நிக்கிறாங்க. இதை என்னால இதுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போகக்கூடியதை நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. அதனால செகண்ட் ஹீரோ வேற ஒரு ஆள் கூட பேசுறதுக்காக போறாங்களா, அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே வெளியில வந்தாச்சு. இப்ப ஹீரோயினும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வரக்கூடிய நம்ம ஹீரோ வந்து எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ஒரு இடத்துல ஃபேவரட் ஸ்பாட் மாதிரி மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ அவங்க இருந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பிளேஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ 2 பேருமே மீட் பண்றாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உடனே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்றது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினை ஹீரோ கிஸ்ஸும் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் வில்லிக்கு ஹீரோ பார்ட்டில இருந்து போன விஷயமே தெரியாதுல, அதனால ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கிடைக்கல. இப்போ காமெடி ஸ்விம்மரும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ராக் பேப்பர் சிசர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை இவ பாக்குறா. உடனே காமெடி ஸ்விம்மர் கிட்ட போயிட்டு நீ ஹீரோ எங்க இருக்காங்க அப்படின்றத பாத்தியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்குமே தெரியாதே. சோ தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப பேசிட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மீட் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆமா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம தனியா மீட் பண்ணிக்கலாம், யாருக்குமே தெரியாம. ஆனா அதுக்கு ஒரு சிக்னல் வேணுமே அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் வேணா சிண்ட்ரெல்லா கிளாஸ் ஷூ வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து சிண்ட்ரெல்லா கிளாஸ் ஷூவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ மறந்துட்டியா, நீ எனக்காக கொடுத்து விட்டியே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் போன எபிசோட்ல நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அந்த சீன் வருது. ஒரு ஆள் கிட்ட நம்ம ஹீரோ வந்து நாங்க ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துறோம், இந்த ஷூ யாருக்கு சேருதோ அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம், நீங்க போட்டு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதை ஹீரோயின் போட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு சேர்ந்திருக்கும். அதனால இந்த ஷூ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ இருந்ததை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அதை தான் இப்ப சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா உனக்கு தெரியும் நான் தான் அதை கொடுத்தது அப்படின்னு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அப்பதான் உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே சரி ஓகே, நீ சிண்ட்ரெல்லா மாதிரி அந்த ஷோ போட்டுட்டு வா, நான் உன்னை வெள்ளை குதிரையில கூட்டிட்டு போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட வீடு வந்துருச்சு. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு காலையில நீ ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க, ஆனா நீ மயங்கி விழுந்துட்ட, சோ நீயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா அதை கேட்ட உடனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இனி கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இனி ஒரு விஷயம், நீ வில்லி கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க கூடாது, அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்லையே முடியாதே அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீ இன்னைக்கு மத்தியானம் அவ கூட ஆட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு, இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வெஜிடபிளை தூக்கி எறிய மாட்டேன், கத்தியை தான் தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, சரி ஓகே உள்ள போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக போறாங்களா. அப்போ அவங்களோட ஹேண்ட்பேக் தட்டுப்பட்டு எல்லாமே கீழே விழுந்துரும். ஸோ அது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்க மாட்டியா, கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போறதுக்காக திரும்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே மறுபடியும் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ கீழே பார்த்தா ஹீரோயினோட பர்ஸ் ஒன்று கிடக்கும், குட்டி பர்ஸ் ஒன்று கிடக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ உள்ள என்ன இருக்கு, இவ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா, இது ரொம்ப பழச மாதிரி தெரியுதே, சரி ஓகே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுல இருந்த சின்ன பையனோட போட்டோவை தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பையன் தத்தளிக்கிற மாதிரி கடல்ல பார்த்திருப்பாங்கல்ல, அந்த பையனா இருக்கும். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி துடிச்சு போயிட்டு அந்த பர்ஸை கீழே போட்டுடுறாங்க. பயந்து போயிட்டு மறுபடியும் அந்த பர்ஸை மெதுவா எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பையன் அந்த பையனா இருக்க சான்ஸே கிடையாது, என்னோட கனவுல வந்துட்டு இருக்க பையன் தான் இந்த பையனா, நான் இதுக்கு முன்னாடி இவனை மீட் பண்ணதே கிடையாது, நான் ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, என்ன நடக்குது இங்க, இது எப்படியாவது நான் கன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்மையா குழம்பி போய் இருக்காங்க. இங்க கட் பண்ணா வில்லி நம்ம ஹீரோட ரூம்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நீங்க வெயிட் பண்ணி வேஸ்ட், எப்படியும் ஹீரோ இங்க வரப்போறது கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வில்லி வந்து நான் இங்க தான் இருப்பேன் அவன் வரது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப
நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பர்ஸ்ல இருந்த போட்டோ பார்த்தது, அந்த பையன் வந்து கடல்ல துடிச்சது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா செகண்ட் ஹீரோ அவங்களோட லேப்டாப்ல ஹீரோயினும் அவங்கள சேர்ந்திருந்த போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஏன் நீ வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லாம பார்ட்டில இருந்து கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க லேப்டாப்ல ஹீரோட போட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயினோட போட்டோவை செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்கதும், இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோட போட்டோவும் பார்த்துட்டு இருக்கதுமா இருக்குது. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் நடந்து போகணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, நீ சொல்லியிருந்த அப்படின்னா நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு இருந்திருப்பேன்ல, நீ நேரா வீட்டுக்கு தான் போனியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, ஆமா நான் நேரா வீட்டுக்கு தான் போனேன், வேற எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ, சரி ஓகே நீ டயர்டா இருக்கல, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க. கட் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னன்னா, ஹீரோயின் கிளம்பி வந்திருக்கும் போது செகண்ட் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ பார்த்தது, ஹக் பண்ணது, கிஸ் பண்ணது, எல்லா விஷயத்தையுமே செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் கிட்ட நீ நேரா வீட்டுக்கு தான் போனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீ என்கிட்ட உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம், நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், கண்டிப்பா உன்னை நான் அவனுக்கு விட்டு கொடுத்துட மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. கடற்கரை பக்கத்துல நின்னுட்டு ஒரு ஆர்டிக்கிள நம்ம ஹீரோ ரீட் பண்றாங்க. அந்த ஆர்டிக்கிள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பசங்க நீந்தி போயிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் வந்து வெளியில வந்துட்டா, இனியொரு பையன் மூழ்கி காணாம போயிட்டா, அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு இருக்கும். அதுவும் 2006ல அப்படின்னு இருக்குமா. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, 2006லயா, ஒருவேளை அது நானா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பழைய விஷயம் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கூட கடற்கரைக்கு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து, இதுதான் கிராப் ஐலாண்ட், இந்த ஐலாண்ட்ல நல்லா ஸ்விம் பண்ணலாம், இதோட அலைகள்ல ஸ்விம் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னால கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டா நான் இதுல கண்டிப்பா ஸ்விம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சோ இதை நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அதனால ஹீரோவோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அப்பா, 2006ல வந்து நம்ம ஒரு பீச்சுக்கு போனோம், ஃபர்ஸ்ட் நான் அந்த பீச்ல தான் நீச்சல் அடிச்சேன், அந்த நீச்சல் அடிச்ச இடம் எது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா சொல்றாங்க, எனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும், அது கிராப் ஐலாண்ட். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் டாய்லெட் போயிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது நீ கடற்கரையில மயங்கி கிடந்துட்டு இருந்த, உன்னை எழுப்புனதுக்கு அப்புறமா நீ வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட. சரி ஓகே, உன்கிட்ட அதுக்கப்புறமா எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கல, ஏன் இப்ப அதனால ஏதாவது பிரச்சனையா, உனக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப பதட்டமாகி அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு நிறைச்சு கண்ணீர் இருக்கு, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்படியே அப்படி சொல்லி கத்திக்கிட்டே மொபைல தூக்கி எரிஞ்சிட்டு அங்கேயே கத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. இப்போ செகண்ட் ஹீரோட அக்காவையும் கோச்சையும் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா வந்து நடக்க முடியாம நடந்து வராங்களா, அதனால கோச் வந்து அவங்கள ரூம்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உள்ள போ அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டா செகண்ட் ஹீரோட அக்கா உள்ள போகாம, நீயும் என் கூட வா, நீ வந்தாதான் நான் உள்ள போவேன், ஒன்னாலதான் நான் இப்படி இருக்கேன், அதனால என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு கோச் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேயே செகண்ட் ஹீரோட அக்கா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ற, அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லனா நீ எதுக்காக என் கூட வரமாட்டேன்னு சொல்ல போற அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம கோச்சுக்கு வந்து, ஐயோ இவ என்னடா சொல்றா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ரூம்ல கொண்டு போய் விடுறாங்க. ஆனா ரூம்குள்ள போன உடனேயே செகண்ட் ஹீரோட அக்கா ரூம் டோரை லாக் பண்ணிடுறாங்க. நீ கண்டிப்பா இன்னைக்கு இங்கதான் இருக்கணும், ஏன் கூட தான் இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோச் வந்து, இல்ல முடியாது, நான் வெளியில போயே ஆகணும்னு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஓபன் பண்ணவே முடியல. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில விடியுது. வில்லி வந்து ஹீரோட ரூம்ல தானே தூங்கி இருப்பா. அவன் முழிச்சு பார்த்துட்டு, என்ன நைட்டு ஃபுல்லா நான் இங்கேயே படுத்துட்டேனா, ஹீரோ இன்னும் வரவே இல்லையா, அவனுக்கு என்ன ஆயிருக்கும், எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே செகண்ட் ஹீரோட ரூம்க்கு போயிட்டு, ஹீரோ நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை, அவன் எங்க போனா அப்படின்ற டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்போ கடற்கரையில நின்னுட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் பார்த்திருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எழுதின ஆளுக்கு தான் கால் பண்றாங்க. நீங்க ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2006ல ஒரு சின்ன பையன் கடல்ல மூழ்கி இறந்தான்ல, அந்த பையனோட ஸ்டோரி ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டரும், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பையன் வந்து உயிரோடி வந்துட்டான், இனியொரு பையன் மூழ்கி இறந்து போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து, ஆமா அதே ஸ்டோரியை தான் நான் சொல்றேன், அதுல உள்ள ஐ விட்னஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, கண்ணால பார்த்து சொன்னவங்க, அவங்க
அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டரும் அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, சரி ஓகே நான் அதை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போனை கட் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட இந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணி எனக்கு இந்த விஷயத்தை விசாரிக்கிறான், எதுக்காக அந்த சின்ன பையனை பத்தி இவன் எதுக்காக கேட்கறான் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத அந்த வழியா கிராஸ் பண்ணி போன ரிப்போர்ட்டர் இருக்காங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டர் கேட்டுடுறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ செகண்ட் ஹீரோட அக்காவோட ரூம காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோட அக்கா வந்து யாரோட கையோ பிடிச்ச மாதிரி இருக்கு. டக்குன்னு அலறிட்டு யாருன்னு பாக்குறாங்க. யாரோட கையை பிடிச்சிட்டு தூங்கி இருப்பாங்க? கோச்சோட கையை தான். கோச் எழுந்திருச்ச உடனே செகண்ட் ஹீரோட அக்கா வந்து ஒரு பொம்மை எடுத்து கோச்சை அடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ற? நேத்துக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு கோச் வந்து கத்திக்கிட்டே சொல்றாங்க, நான் என்ன பண்ணனேனா, நீ என்ன பண்ண, எனக்கு அதை நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோட அக்கா யோசிக்கிறாங்க, நான் என்ன பண்ணேனா, எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோச் சொல்றாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்களா. அதுக்கப்புறமா டோரை ஓபன் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அந்த டோர் இப்பவுமே லாக்ல தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஹீரோட அக்கா கேக்குறாங்க, யார் அந்த டோரை லாக் பண்ணது, நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் வந்து கத்துறாங்க, நான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணேனா, நீ தான் இந்த டோரை லாக் பண்ணது மட்டும் இல்லாம என்னை இங்க அடைச்சு வச்சுட்டு நீ என்னலாம் பண்ண, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லி கத்துறாங்க. உடனே செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, நானா உங்களை நேத்துக்கு நைட்டு ரூம்ல அடைச்சு வச்சேன், என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லி நிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே. கோச் சொல்றாங்க, நேத்துக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நேத்துக்கு நைட்டு மாதிரி ஒரு நைட்டு இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, என்னால சொல்லவும் முடியாது அதை இப்போ உன்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோட அக்கா வந்து, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, என்ன பண்ணிட்டேன் நான் கேக்குறேன், நீ எதுவுமே பண்ணல, விடுமா, ஃபர்ஸ்ட் கதவை திற, நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோட அக்கா வந்து கதவை திறந்து விட்டுடுறாங்க. கோச் வெளியில கோவத்துல கிளம்பி போயிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு வந்து, நான் நேத்துக்கு என்னதான் பண்ணினேன், அப்படி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நைட் நடந்தது அவங்களுக்கு ஞாபகம் வருது. கோச் போயிட்டு டோரை திறக்க ட்ரை பண்றாங்கல்ல, அப்ப வந்து செகண்ட் ஹீரோட அக்கா சொல்லி இருப்பாங்க, நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக உன்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோச் கிட்ட போயிட்டு காதை தீருகி அவங்கள வா என் கூட அப்படின்னு இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. சோ இததான் இப்போ இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நான் கோச் கிட்ட என்ன மாதிரி நடந்திருக்கேன், எப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன், ஐயோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வெளியில கோச் கோவமா போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப வந்து என்ன நடக்குது, யாராவது ஒரு ஆள் என்ன பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒளிஞ்சு மறைஞ்சு யாரும் பார்க்காம போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மீதி பாதியை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பெட்ரூம்க்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா கோச்சை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு பெட்ல படுத்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாப்கார்ன் அவ்வளவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன்னை வெளியில திறந்து விடுறேன் சரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கோச் வந்து, இல்ல நீ என்ன விடு, எனக்கு இப்ப பாப்கார்ன் சாப்பிடுற மூடு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹீரோட அக்கா விட்டுருக்கவே மாட்டாங்க. இப்படியே நைட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். கோச் இதை யோசிச்சு பார்த்துட்டு, இது மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தப்பெல்லாம் நினைப்பாங்க, ரூமர்ஸ் எல்லாரும் வந்துருமே, ஃபர்ஸ்ட் இவள அவாய்ட் பண்ணணும் இனி அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கோச்சுக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு என்னால ட்ரைனிங் வர முடியாது, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோச் வந்து, எதுக்காக போற, எத்தனை நாள் கழிச்சு வருவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஒரு நாள் தான், நான் போயிட்டு உடனே வந்துருவேன், ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போறேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கோச் வந்து, சரி ஓகே எனக்கு புரியுது, நீ உன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அதே மாதிரி நீ வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷனை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு மலை மேல ஏறுறது அப்படின்றது வந்து நடக்காத காரியம் கிடையாது, நம்ம அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நீ காம்படிஷனுக்கு வரணும் அப்படின்றது கண்டிப்பா உன் மனசுல இருக்கணும். நீ திரும்ப வந்து காம்படிஷனுக்கு ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும் சரியா அப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி கோச் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அந்த பக்கம் கோச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் கிட்ட, மலை மேல ஏறுறதுக்கு தைரியம் வேணும் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த தைரியம் இருக்கா, இந்த செகண்ட் ஹீரோவோட தக்கா இருக்காளே அவகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், நீ கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு திரும்ப போய் கொடையை வாங்குறதுக்கு அவ்வளவு மடி, சீக்கிரமா ஹீரோவை பார்க்க போகணும், அதனால எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினோட
அம்மா வந்து மழை பெய்யும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து இல்ல இல்ல அது பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. மழை பெய்யுது அவங்க அம்மா சொன்ன மாதிரியே. ஆனா அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஏன்னா ஹீரோவை பார்க்கணும், ஹீரோவை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஹீரோவுக்காக திங்ஸ் வாங்கி சமைச்ச பொருளை தானே ஹீரோவை பாக்குறதுக்காக போகும்போது கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க பிரைவேட் ஷெஃப் அப்படின்ற மாதிரி மட்டும்தானே இப்ப மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சமைக்கிற திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறாங்க. அங்க திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் உன்னை சீக்கிரமா வந்து பார்க்க போறேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே ஓடி போயிட்டு ஹீரோட ரூமுக்கு போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா வில்லி இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே வில்லி கேக்குறா நீங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ தான் என்கிட்ட சொல்லி இருக்கான் உனக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப நீ உள்ள வரலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் கார்டு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லி வந்து அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு பொறாம, ஏன்னா இது ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு, உனக்கு வேணா நீ அவன் கிட்ட கேளு அவன் உனக்கு கார்டு தரட்டும், வேற ஒண்ணு இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா யார் சொன்னா என்னட்டையும் ஒரு கார்டு இருக்கு அதனால தானே நின்னால உள்ள வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஹீரோ எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே வில்லி சொல்றா உள்ள குளிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து உள்ளேயா குளிச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே வில்லி வந்து ஹனி நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போறாங்க. குளிக்கிற இடத்துல அங்க உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவே கிடையாது, உள்ள இருக்கிறது வந்து அந்த வில்லியோட அசிஸ்டன்ட் பாய் இருக்காங்கல்ல அவங்களோட வாயை மூட வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரி சொல்றாங்க நீ குளிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு, வெளியில ஹீரோயின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை நான் போக சொல்லிடவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க உனக்கு என்ன லூசா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே வில்லி வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரி சொல்றாங்க நீ வெளியில போகணுமா அவன் வந்து உன்னை பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. சரி ஓகேன்னு கிளம்பி போயிடுறாங்க. வெளியில கோவமா போயிட்டு தான் யோசிக்கிறாங்க கண்டிப்பா இது உண்மையா இருக்குமா, உள்ள இருந்தது ஹீரோவா தான் இருக்குமா, ஹீரோ உள்ள இருந்தா எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பேச போறான், அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லையே, நான் இப்ப என்ன முடிவு பண்ணட்டும், அவனை தப்பா தான் நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, ஆனா தப்பா நினைக்கணுமா கூடாதா, அவன் மேல நான் எனக்கு டவுட் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு இவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நோட் பண்றாங்க. என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்ல ஒரு விஷயம் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க காலையில இந்த காமெடி சுமர் இருக்கான்ல அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான் ஹீரோ வந்து ஊருக்கு போயிட்டான் இன்னைக்கு வந்து பிராக்டிஸ்க்கு வரமாட்டான் அப்படின்னு. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க ஹீரோ ஊர்ல இல்லையா வெளியிலயா போயிருந்தான், ஓகே ஓகே இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு தெரியும் ஹீரோவால என்னை ஏமாத்த முடியாது அப்படின்றது, நான் தான் கரெக்டா யோசிச்சிருக்கேன், ஹீரோ மேல டவுட் வராம இருந்தது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க உனக்கு ஹீரோ எதுக்காக போயிருக்கான் அப்படின்றது தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா பத்தியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினோட அண்ணா இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த கடலுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தவங்க கண்ணால பார்த்தவங்கன்னு அப்படின்னு ஒருத்தவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தான் போயிருக்காங்க. அவங்க ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. அங்க காமெடி சுமர் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ இன்னைக்கு வரவே இல்லை, இன்னைக்கு அவன் வர மாதிரியே தெரியல அப்படின்னு. மொரட்டு சுமர் வந்து ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காமெடி சுமர் சொல்றாங்க நீதான் அவரோட மனசை உழைச்சிட்டியே அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மொரட்டு சுமருக்கு கோருது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காமெடி சுமர் சொல்றாங்க உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, உன்னோட டைம் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான், அதனாலதான் அவன் வந்து உனக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த பார்ட்டிக்கு கூட ஒழுங்கா நிக்கல, உடனே கிளம்பிட்டான் தெரியுமா, நீ பார்ட்டிக்கு வரல அப்படின்றத கூட யோசிச்சு இருந்துட்டு இருந்தான், நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான், ஆனா நீ தான் அவனை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மொரட்டை சுமருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேக்ல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை தாத்தா கிட்ட காமிச்சு உங்களுக்கு இந்த ஃபேமிலியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாங்க அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அது ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு கரெக்டா தெரியல, நான் இருந்தாலும் பார்த்து உனக்கு சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வச்சு ஜூம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றான் எனக்கு இந்த பையனை தெரியும், இவன் வந்து சைட்ல எல்லாம் ஹேரை கட் பண்ணிருப்பான், சென்டர்ல மட்டும் தான் முடி வச்சிருப்பான், அந்த மாதிரி தானே இவனோட ஹேர் ஸ்டைல் இருக்கும், எனக்கு இவனை நல்லா ஞாபகம் இருக்கு, இவனோட அப்பா கூட ஒரு சிஇஓ தெரியுமா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. சொல்லுங்க அவனுக்கு என்ன ஆச்சு, அந்த சம்பவம் நடந்தப்ப நீங்க இருந்தீங்கல்ல,
இந்த போட்டோல இருக்க பையன் கூட இனியொரு பையனை நீங்க பாத்தீங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கீங்க, அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தாத்தா சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 2 பசங்களை பார்த்தேன், 2 பசங்களும் வந்து போட்டி போடுறதுக்காக கடலுக்குள்ள போக இருந்தாங்க. அப்போ இந்த பையன் தான் என்கிட்ட மெடலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதை நீங்க வச்சுக்கோங்க தாத்தா, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த தாத்தா சொல்லியிருப்பாங்க, டேய் கடல்லையாட நீச்சல் அடிக்க போறீங்க, அங்க வந்து கடல் இன்னைக்கு சீற்றமா இருந்த மாதிரி இருக்கு, அதனால போகாதீங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பையனும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு சொல்றான் இவன். ஆனா அந்த சின்ன பையனை நமக்கு காமிக்கல, ஹீரோயினோட அண்ணாவை மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணா சொல்றாங்க, கடல்ல இன்னைக்கு நீந்துறது ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க, காத்து சரியில்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பக்கத்துல இருக்க பையன் சொல்றான், நீ வந்து கோழ மாதிரி நடந்துக்காத, யார் ஃபர்ஸ்ட் வின் பண்றாங்களோ அவங்க தான் கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்கு தகுதியானவங்க, அதனால போட்டி போட வரியா இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடலுக்குள்ள இறங்கி போட்டி போட போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு பையன் வந்து மூழ்கிற மாதிரி போயிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு தாத்தா வந்து என்னோட போனை காணலையே, யாராவது ஹெல்ப் பண்ணணுமே, நான் போனை எங்க தொலைச்சிட்டு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பையனை காப்பாத்தி இருந்திருக்க முடியாது. இந்த விஷயத்த தான் தாத்தா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாங்க, அந்த பையன் கூட இன்னொரு பையன் குதிச்சான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா, நான் உங்ககிட்ட போட்டோ காமிச்சா உங்களால ரெகனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாத்தா சொல்றாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன், நீ காமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட சின்ன வயசு போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அந்த தாத்தா கிட்ட. தாத்தா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்குது, இந்த பையனா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா யோசிக்கும் போது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு சொல்றாங்க, ஆமா இந்த பையன் தான் அந்த பையன் கூட உள்ள குதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது, மொத்தமா குலைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அண்ணாவோட சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கை காலெல்லாம் இவங்களுக்கு நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோ ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, ஹீரோயினோட அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருந்த மெடலை நம்ம ஹீரோ சின்ன வயசு பையனா இருக்கும்போது அவங்க கிட்ட காமிச்சு, பாத்தியா நான் மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நானும் தான் மெடல் வாங்குவேன், கோல்டு மெடல் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அண்ணா சொல்லியிருப்பாங்க, நான் தான் மெடல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம 2 பேரும் போட்டி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடலுக்குள்ள குதிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால காப்பாற்ற முடியல, கரையில வந்து ஒதுங்கிடுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, உட்கார்ந்து அழுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஹீரோயினோட அண்ணா இறந்து போறதுக்கு தான் காரணம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் உயிரோடி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிண்ட்ரெல்லா ஷூ இருக்குல்ல, அதை போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு காலையில நான் ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஷூவை காமிக்க போறேன், அப்போ அவன் வந்து புரிஞ்சுப்பா நம்ம 2 பேரும் தனியா பேசணும் அப்படின்னு, அப்படியாவது நான் அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நடக்கும்போது அந்த ஷூ ஹீல் வந்து உடஞ்சு போயிடுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, ஹீரோவுக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமா என்ன, எனக்கு மனசு சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணுல கண்ணீரோட கடலுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருவே கேட்க விடாது, ஹீரோயினுக்கு மட்டும் கிடையாது, ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் என்ன மன்னிக்கவே மன்னிக்காது, ஒரு சின்ன பையனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க, கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ கடல்ல மூழ்கிற மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு துடிச்சு எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு ஹால்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த கனவை யோசிக்கிறாங்க. ஐயோ இல்ல இந்த மாதிரி நடக்கவே கூடாது, ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடலுக்குள்ள இன்னும் அதிகமா போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு வெளியில எடுத்துட்டாங்க. எந்த தாத்தானா, ஒரு தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த தாத்தா தான் வந்து பிடிச்சு வெளியில இழுத்திருப்பாங்க. ஹீரோவை வெளியில இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது சரியா, சாகிறதுன்னு ரொம்ப ஈஸியான விஷயமா அப்படி சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. நீ கிட்ட ஒரு விஷயம் கேட்ட, ஒரு சின்ன பையனை காமிச்சு இந்த பையன் மூழ்கின விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்த, அந்த விஷயத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா நீ சாகிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறது அந்த விஷயத்தினாலதான் அப்படின்னு எனக்கு தோணுது, அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை நீ யோசிக்க கூடாது, நீ உன்னோட லைஃபை வாழணும், நீ இப்படி சாகலாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அங்கேயே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில இந்த தாத்தா கிட்ட ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து பேசுறான். அப்ப தாத்தா சொல்றாங்க, நேத்துக்கு நைட்டு ஒரு பையன் வந்திருந்தான், அந்த பையன் வந்து இதுலயே கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான், அவன் எப்ப போனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவன் சாகிறதுக்காக கடலுக்குள்ள எல்லாம் குதிக்க போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டுட்டு ரிப்போர்ட்டருக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அப்படி பண்ணது அப்படின்றது தெரிஞ்சது. ஆனா ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்றது தெரியல. அதனால எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தாத்தாவும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்டர் இனியொரு தடவை ஹீரோ உங்களை வந்து மீட் பண்ணா அப்படின்னா ஏதாவது கேட்டானா உடனே நீங்க எனக்கு சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப தாத்தா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துட்டு இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, எதுக்காக எல்லாரும் அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே இருந்து போட்டோ எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோட சின்ன வயசு போட்டோவை தாத்தா கிட்ட கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ தான். நம்ம தாத்தா இப்ப அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ நான் இந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, இந்த பையன் வந்து அந்த பையன் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் இப்பவே இதை அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் அப்படின்னு கூட்டிட்டே ஓடுறாங்க. இந்த சீன் கட்டாவது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஷூவை அவங்களோட மாமா பையன் வந்து சரி பண்ணிட்டாங்க. சோ ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை போட்டு பாக்குறாங்க. அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் கேக்குறான், உனக்கு இந்த ஷூ யார் தந்தா அப்படி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஷூ எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு லக்க கொண்டு வந்து தரும், அதனால இந்த ஷூவை நான் விரும்பி போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ஹீரோவோட அப்பா கால் பண்ணி திட்டுறாங்க. நேத்துக்கு நீ ஹீரோ என்ன பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன, ஆனா அவன் வீட்டுக்கு வரவே இல்லை, அவன் எங்க போயிட்டான், என்ன நடந்துட்டு இருக்கு, நீ அவனோட அசிஸ்டன்ட் தானே, அவனை ஒழுங்கா பாக்குறியா இல்லையா, உன்னை நான் அங்க வந்தேன் அப்படின்னா பிச்சு பிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு காலை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் பாய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஹீரோ எங்க போய் தொலைஞ்சானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்ட் பாய்க்கு கோவம் வந்துருது. நான் ஒன்னும் விளையாடுற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, ஹீரோ ஊருக்கு போகல, அவன் எங்க போயிருக்கான் அப்படின்றதே தெரியல, உனக்கு தெரியாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அவன் ஊருக்கு போனான்னு தானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இல்ல அவன் ஊருக்கு போகவே இல்லை, அவன் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருக்கான், போய் சொல்லிட்டு எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எங்க போயிருப்பானா இருக்கும், எனக்கிட்டே சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோக்கு ரிப்போர்ட்டர் கால் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர் செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன பையனோட சாவுல அவனோட ஈடுபாடு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான், இங்க வந்து எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டு இருந்தானா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோயினோட அண்ணா பத்தி தான் விசாரிக்கிறதுக்காக ஹீரோ போயிருக்காங்க அப்படின்றது. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, ஒரு விட்னஸ் வந்து இந்த விஷயத்த பார்த்தான் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லியிருந்தாங்க. அந்த தாத்தா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இனியொரு பையனையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, அந்த இனியொரு பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ செம ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ஷாக் ஆகாத மாதிரியே சொல்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு அந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் வந்து, அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட நீ பேசலாம்ல, அதுக்காக தான் நான் அவனுக்கு கால் பண்றேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ வந்து, இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்கிட்ட கேட்டு வேஸ்ட், அதனால எனக்கு இதை பத்தி இனி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் வந்து யோசிக்கிறாங்க, இவன் அவனோட ஃப்ரெண்டு தான், சோ இவனுக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, கண்டிப்பா நான் இதை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ ரூமுக்கு போயிட்டு ஆல்கஹால் குடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு செகண்ட் ஹீரோ கால் பண்றாங்க, நீ எங்க இருக்க, நான் உன்னை தேடி வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப சாகனம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ இப்ப ஹீரோவை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் மீட் பண்றாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே சொல்றாங்க, எனக்கு வாழவே தகுதி கிடையாது, மொத்தத்திலே ஒரு ஆளை கைவிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் எல்லாருமே அவங்கள கைவிட்டிருப்பாங்க, என்ன நிறைய பேர் நிறைய தடவை கைவிட்டிருக்காங்க, ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணல, எங்க அப்பா என்ன தத்தெடுத்துட்டாங்க, என்ன வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாங்க, என்னால ஸ்விம் பண்ண முடியும்னு நம்பினாங்க, ஆனா அது எல்லாமே போய், என்னோட அப்பா வந்து என்ன தத்தெடுத்திருக்கவே கூடாது, அது அவங்க பண்ணின பெரிய தப்பு, அதனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் வாழ தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வந்துருது, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன லூசா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து உட்காருறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நான் தான் ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணது அப்படின்னு. உடனே செகண்ட் ஹீரோ வந்து என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் ஒண்ணும் கேட்கல. அதுல நமக்கே ஒரு டவுட் வருது, என்னடா இவங்க இப்படி சிம்பிளா கேக்குறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட கனவுல ஒரு பையன் வந்துகிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அண்ணா தான், அவன் தான் என்னோட கனவுல வந்துகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ வந்து, எனக்கு இதை கொஞ்சம் டீடைல்டா சொல்றியா அப்படி கேக்குறாங்க.
அதுக்கு நம்ம ஹீரோ டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சின்ன வயசா இருக்கும்போது நான் இந்த கடலுக்கு வந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு பையன் வந்து மெடலை காமிச்சு என்னால ஸ்விம் பண்ண முடியும், நான் இந்த மெடலை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா, நானும் அதுக்கு வந்து என்னாலையும் கோல்டு மெடல் ஜெயிக்க முடியும், நம்ம 2 பேரும் வேணா போட்டி போட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லி கேட்டோம். அவன் வந்து என்கிட்ட சொன்னா, இங்க காத்து ரொம்ப பலமா இருக்கு, இந்த கடல்ல இன்னைக்கு நீந்த முடியாது, இது டேஞ்சர் அப்படின்னு. ஆனா நான் தான் கேட்கவே இல்லை, நீ என்ன கோழையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் வந்து இல்ல நான் கோழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நீந்துறதுக்காக வந்தா. நாங்க 2 பேரும் போட்டி போட்டோம். அந்த போட்டியில என்னோட உயிர் போயிருந்திருக்க வேண்டியது. பாவம் அந்த சின்ன பையன், அந்த பையன் போயிட்டு மூழ்கி இறந்து போயிட்டான். நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் அவனை கோழை அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விடல அப்படின்னா கண்டிப்பா அப்படி ஒண்ணு நடந்திருக்கவே செய்யாது, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து இல்ல அப்படி இருக்காது, இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் தான் பண்ணினேன், நான் தான் அவனை பண்ணிட்டேன், நானா அவனை கொலை பண்ணிட்டேன், நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் இங்கே இருக்கேன், நீ என்கிட்ட வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துற மாதிரி படுத்துறாங்க. எங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், காமெடி ஸ்விம்மர், ஹீரோயின் 3 பேருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க தான் போயிருப்பான், அவனை இன்னும் காணுமே, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, இந்த யார்கிட்டயுமே சொல்லாம எதுக்காக தனியா போனா, வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அதுவும் போயிருக்கான், எவ்வளவு தைரியம் அவனுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேருமே பேசி முடிச்சாச்சு. செகண்ட் ஹீரோ மெதுவா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, ஹீரோயின் அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் இந்த 2யுமே நீ மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அது 2யுமே என்னால மறக்க முடியாது, அது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ மறந்துதான் ஆகணும், ஏன்னா உனக்கு ஸ்விம்மிங் இருக்கு, உங்க அப்பாவுக்காக நீ வந்து ஸ்விம் பண்ணி ஆகணும், உங்க அப்பா உன்னை கைவிட்ட கூடாதுல்ல, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஸ்விம்மிங் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப சொல்றாங்க, நீ வந்து ஹீரோயினை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு என்கிட்ட கேட்ட, இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு, நீ ஹீரோயின் பக்கத்திலே இரு, அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, என்னால ஹீரோயினை கண்டிப்பா மறக்க முடியாது, ஆனா ஹீரோயின் கிட்ட போகவும் முடியாது, ஏன்னா நான் அவ அண்ணாவை கொன்னு இருக்கேன், கண்டிப்பா என்னால அது முடியாது, அதனால நான் இனி ஸ்விம்மிங்க்கு திரும்பி போக போறேன், எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு செவரை நானே எழுப்பிக்க போறேன், நானே அவகிட்ட இருந்து தள்ளி நிக்க போறேன், அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, வா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோ இங்க இருந்து கிளம்பியாச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு, இவங்க சமைச்சு வச்சது எதையுமே ஹீரோ சாப்பிடலையா, ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, என்னன்னே தெரியல, அவன் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பர்ஸை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நான் இதை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்லையே இது அவனே என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, உன்கிட்ட எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அவன் ரொம்ப மாறிட்டான், நேத்தைக்கு வந்ததுல இருந்து ஒழுங்காவே பேசல, காலையில வந்துட்டு இந்த பர்ஸை உன்கிட்ட கொடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டான், ரொம்ப முரட்டுத்தனமா பேசின மாதிரி பேசிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்து அப்படியா, அவன் எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணா, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ ஸ்விம்மிங் பண்ற ஏரியாவை காமிக்கிறாங்க, எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களோட கபோர்ட ஓபன் பண்றாங்க. உள்ள ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து பாக்குறாங்க. அதை வச்சது வேற யாரும் கிடையாது, நம்மளோட மொரட்டு ஸ்விம்மர் தான். இப்ப நம்ம ஹீரோ மொரட்டு ஸ்விம்மரை பாக்குறாங்க. மொரட்டு ஸ்விம்மர் திரும்பி பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வச்சது நீதான் அப்படின்றது எனக்கு தெரியும், இப்போ உனக்கு எனர்ஜி தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. இத காமெடி ஸ்விம்மர் நோட் பண்றாங்களா, ஏய் இங்க என்ன நடக்குது, நீதான் அவனுக்கு ஜூஸ் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மொரட்டு ஸ்விம்மர் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோமா அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உன்னோட எனர்ஜி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, உனக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை, அதனால நீ இத குடி, அது மட்டும் இல்லாம நீ கான்டெஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே ஓகே சொல்லிட்டு அதை குடிக்கிறாங்க. காமெடி ஸ்விம்மருக்கு ஒரே ஜாலியா இருக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஆனா நம்ம ஹீரோ காலை அட்டன் பண்ணல. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. யாருன்னா நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்திருப்பாங்க. எல்லாருமே நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன்னா எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில இருந்தே உன்னை காணும், அது மட்டும் இல்லாம நீ சாப்பிடாம வேற வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா நீ வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற, நீ வேலையை விடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஆமா வேலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பின்னாடியே ஓடுறாங்க ஹீரோ பின்னாடி. ஹீரோ நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம ஹீரோ நிக்கிறாங்க. ஹீரோயின் முன்னாடி போய் நின்னுட்டு கேக்குறாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு உன்கிட்ட எதுவும் பேசவும் வேண்டாம், நீ சொல்ற எதையும் கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீ பண்றதெல்லாம் உண்மையாவே பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் நடிக்கல, நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்லன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நிஜமாவே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணதா, அப்படி இல்லனா இனி ஒரு பையனை பார்த்ததா அந்த தாத்தா சொல்லியிருப்பாங்கல்ல, சோ அந்த பையன் யாரு? செகண்ட் ஹீரோ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஷாக் ஆகாம நார்மலா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? சோ இது எல்லாத்தையுமே பார்த்து அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.